பரம கருணாமூர்த்தியான பகவான் தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக அவதாரம் பண்ற வரிசையில முருகப்பெருமானுடைய அவதாரமாக இந்த சம்பந்தருடைய அவதாரமானது போற்றப்படுகிறது. அதுக்கு பல காரணங்கள் சொன்னேன். எல்லாத்துக்கும் மேல ஒரு ஆச்சரியம் சைவத்துல, இவருக்கு முன்னாடி தேவாரம் பாடினது காரைக்கால் அம்மையார். முதல்ல பகவானை குறிச்சு தேவாரம் பாடினதே காரைக்கால் அம்மையார் தான். இன்னொரு விசேஷம்னு சொல்றேன், இது சைவத்துல ஈடுபட்டவாளுக்கு தெரியும், பொதுவா தெரிஞ்சுக்கிறதுக்கு. எல்லாத்துக்கும் தேவாரம்னு பேர் கிடையாது. சம்பந்தர் பாடினத்துக்கு திருக்காப்புன்னு பெயர், சுந்தரர் பாடினத்துக்கு திருப்பாட்டுன்னு பெயர், மணிவாச்சகர் பாடினத்துக்கு திருவாச்சகம்னு பெயர், நாவுக்கரசர் பாடினத்துக்கு மட்டும்தான் தேவாரம்னு பெயர். ஆனா எல்லாத்துக்கும் தேவாரம் வந்து, ஏன்னா நாவுக்கரசர் காரைக்கால் அம்மையாரோடது சொல்பமா உள்ளது, அதனால அது 11ஆம் திருமுறைக்கு போயிடுது. பிரசித்தமானது நாவுக்கரசரோடது. அவர் முதல்ல பாடினதுனால அவருக்கு அப்புறம் தான் சம்பந்தரே பாடுறார். இருந்தாலும் அந்த பெயர் எல்லாத்துக்கும் வந்து, இன்னைக்கு துணி துவைக்கிற பவுடர் அப்படிங்கிறத நாம என்ன வாஷிங் சோடா கொண்டான்னு நான் சொல்லி வருவோம், சர்ஃபை கொண்டாங்கிறோம். சர்ஃபுங்கிறது ஒரு கம்பெனியோட பேர். அன்னைக்கு நம்ம வாஷிங் பவுடர்னு சொல்றது இல்லை, சர்ஃபைன்னு சொல்ற மாதிரி எல்லாத்துக்கும் எப்படி அதே பேர் வந்துருத்தோ அது மாதிரி எல்லா பாட்டுக்கும் தேவாரம்னு வந்துட்டு பின்னாடி பாடினத்துக்கலாம். ஒரிஜினலா தேவாரம்ங்கிறது அப்பர் சுவாமிகள் பாடினத்துக்கு மட்டும்தான். முதல்ல பாடினது காரைக்கால் அம்மையார் தான் காலத்தினால. ஆனா இவர் ஒரு அவதார புருஷரா இருக்கிறதுனால இவரோட பாட்டை முதல்ல வச்சுட்டாங்க. இவரோட பாட்டை இன்னும் சொல்ல போனா சைவ சித்தாந்தத்துக்கு குருவே இவர் தான். இந்த நால்வர்கள் வந்து சித்தாந்தம்னு தனியா பிரிச்சு காமிக்கல, வைதிகமான மதத்தை தான் அவர்கள் காண்பிச்சார்கள். அதெல்லாம் நம்ம மனசுல வாங்கிக்கணும், ஏன்னா கன்ஃபியூஷன் இருக்கும். இப்ப என்ன சார் இதெல்லாம் கிளாஸ் எடுக்கிறேன், கிளாஸ் எடுக்க வேண்டிய டைம் இது. ஏன்னா ஒரு 600-700 வருஷம் நாம வந்து வாழ்க்கை செதஞ்சு போயிடுது. நமக்கு அந்நிய படையெடுப்புகளால நாம நம்மளை காப்பாத்திக்கிறதே பெரும்பாடு ஆயிடுது. இப்ப அதெல்லாம் முடிஞ்சு சுதந்திரம் கிடைச்சதோன்னு பார்த்தா அதுலேயும் நமக்கு சுதந்திரம் இல்லாத நிலையா இருந்தது. இப்பதான் நம்ம தர்மங்களை நாம் திருப்பி ஜனங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு காலமா இந்த வாழ்வியல் முறை எப்படி எப்படி இவர்கள் வாழ்ந்தார்கள், இதுல உள்ள விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத ஜனங்களுக்கு திருப்பி தெரிவிக்கிற மாதிரி வாழ்க்கை முறை அப்படிங்கிறத நாம் ஏற்படுத்திக்கணும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு டைமும் இருக்கு. இவர் இந்த நால்வர்கள் வந்து சித்தாந்தப்படுத்தவே இல்லை. சித்தாந்தம்ங்கிறது ஒரு தனி கொள்கையை உடையது. சைவம்ங்கிறதோ வைணவம்ங்கிறதோ சாக்தம்ங்கிறதோ அது வந்து குறுக்கிற மாதிரி ஆயிடும். நம்ம மதத்துக்கு பெருமையே ஒத்த கிடையாது. இப்ப ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன், எத்தனையோ மதங்கள் இருக்கு. அந்த மதத்தை அழிக்கணும்னு நினைச்சா நிமிஷமா அழிச்சுடலாம். எப்படின்னா ஒரு அடையாளம், ஒரு புஸ்தகம், ஒரு வழிபாட்டு முறை, ஒரு தெய்வம். கவனிச்சுக்கணும், ஒரு அடையாளம், ஒரு புஸ்தகம், ஒரு வழிபாட்டு முறை, ஒரு தெய்வம். இந்த நாளையும் அழிச்சா அந்த மதம் அழிஞ்சு போயிடும். ஹிந்து மதத்தை நீங்க தொடவே முடியாது. ஏன்னா நீங்க அழிக்கிறதுன்னு ஆரம்பிச்சா செல்லியம்மன், காளியம்மன், பிடாரியம்மன்லேருந்து ஆரம்பிச்சு சுந்தரேஸ்வரர் எத்தனை சுவாமி அழிப்பீங்க, எத்தனை வழிபாட்டு முறை, எத்தனை விபூதி என்ன, நாமம் என்ன, கோபி என்ன, கரிப்பொட்டு என்ன, எத்தனை வழிபாட்டு முறை அங்கங்க உள்ளவர்கள் எல்லாம் காண்பிச்சு எல்லாமே இதனுடைய அந்தர்கதம் தான். அதை மட்டும் மறக்கக்கூடாது. நாம ஒரு வழிபாட்டு முறையை பின்பற்றுவோங்கிறதுக்காக இதுக்கு பிரமாணமான ஹிந்து மதத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. இப்ப சில பேர் ஆரம்பிச்சிருக்கா அது மாதிரி. அதுக்கு 2 உதாரணம் சொல்றேன், அப்புறம் தமிழ்நாட்டை சொன்னாதான் உங்களுக்கு புரியும். சீக்கியர்கள் இருக்கா பார்த்தீங்களா, அவ ஹிந்து மதம் தான். புதுசா இப்ப துஷ்பிரச்சாரம் பண்றா நாங்க ஹிந்து மதம் இல்லைன்னு. குரு நானக்கோட கிரந்தங்கள் முழுக்க ஹிந்துவோட இதிகாச புராணங்களை பத்தி சொல்லியிருக்கு. பிரத்யேகமா அவர் ராமாயணம் பண்ணியிருக்கார். எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு சொல்றேன்,
அவ தலைப்பாக கட்டிக்கிறாளோன்னு, தலையில டர்பன் கட்டிக்கிறாளோன்னு, அது என்னத்துக்கு? ஒரு உறுதி, ஒரு உறுதி விரதத்துல இருக்காவா. எதுக்குன்னா இந்து மதத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் அது கட்டிக்க ஆரம்பிச்சது. ஒரு விரதத்துல இருந்தா தலையில கட்டிப்பார்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்ன. யாகத்தை சொன்னா உங்களுக்கு புரியாது. சோம யாகத்துல நாங்கெல்லாம் கட்டிப்போம், அதை சொன்னா புரியாது. கும்பாபிஷேகத்தை பார்த்திருக்கேன், பெருமாள் கோவில் சிவன் கோவில் தான். சிவாச்சாரியார் தலையில என்ன கட்டிப்பாரு? பொதுவா முண்டாசு கிராமத்துல தான் கட்டிப்பான். தலையில முண்டாசுங்கிறது கிராமத்துல தான் கட்டிப்பான். வேலைகள்லாம் செய்யும் போது தலையில அடிபட, அதுக்காக மட்டும் இல்ல, இது ஒரு நியமம். அது பரிவட்டம்னு சொல்றமே, இது ஒரு நியமம். அது இந்த நியமத்தை பின்பற்றக்கூடிய பிரிவுகள்ல ஒண்ணுதான் சீக்கிய மதம்ங்கிறதுக்கு அடையாளம் தான் தலையில கட்டிக்கிறது. அது மாதிரி லிங்காயத் கர்நாடகா நாங்க இந்து மதம் புதுசா கலெக்ட் பண்றோம். எல்லாரும் சொல்லல, பெரும்பாலான ஜனங்களுக்கு தெரியும். அந்த லிங்கம்ங்கிற அந்த சப்தமே, லிங்கம்ங்கிற அடையாளமே இந்து மதத்துல சொல்லப்பட்டது தானே. இந்து மத கோவில்கள் முழுக்க லிங்காகாரமா தானே இருக்கு. அது மாதிரி இந்த தமிழ்ல இந்த டிவியில பேசுறவா, பேட்டி கொடுக்குறவா, பிரத்யேகமா அந்த ஜனங்களை ட்விஸ்ட் பண்ணி தனியா குழப்பணும்னு நினைக்கிறவா, இப்ப அவவா மாறின்னு வரான். இல்லைங்கிறவெல்லாம் பட்டையும் கொட்டையுமா வரான் டிவியில. தெய்வம் இல்லைன்னு சொன்னவெல்லாம் இப்ப சமீப காலமா எல்லாம் பொட்டியும் தந்தனும் வீவுதும் அமக்களமா இருக்கு. ஏன்னா இப்படியாவது ஜனங்கள் நம்ப மாட்டாளா? நம்பணும் ஜனங்கள். நம்ம பண்ற ஃப்ராட நம்பணும் ஜனங்கள் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் என்ன சொல்லி குழப்பறான்னா, சைவம் வேற, வேதம் வேற, ஹிந்து மதம் வேற, அப்படி ஏதாவது சொல்லியிருக்காரு. சைவத்துக்கு பிரமாணம் யாரு? சைவத்துக்கு பிரமாணம் யாரு? நாயன்மார்கள் தான், நால்வர்கள் தான் பிரமாணம். 12 திருமுறைகள் தான் பிரமாணம். ஏன்னா இவர்கள் காலத்துக்கு அப்புறம் தான் உமாபதி சிவத்தோட காலம். உமாபதி சிவம்னு சைவ சித்தாந்தம் பண்ணினார். அவரோட காலம் பின்னாடிதான். ஆகமங்கள் வேற. சைவாகமங்கள் பூஜா கிரமத்தை தான் சொல்றதே தவிர சித்தாந்த விஷயத்தை பேசல. இந்த சித்தாந்தமா இவர்கள் கொண்டு வந்தது உமாபதி சிவத்துக்கு அப்புறம் தான். அதுல பிரத்யேகமா இவர்கள் பிரமாணமா எடுத்துக்கிறது நால்வர்களை. அதுலயும் முதலாவுள்ளவர் ஞான சம்பந்தர். அந்த ஞான சம்பந்தருடைய சரித்திரத்தை ஆரம்பிக்கும் போது சேக்கிழார் பெருமான் என்ன சொல்றார் அப்படின்னா, சைவத்தை வளர்ப்பதற்காக ஞான சம்பந்தர் பிறந்தார்னு சொல்லல. வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க, வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க. வேத நெறிங்கிறார். வேதம் அப்படிங்கிற அந்த சப்தமே எந்த மொழியிலையும் கிடையாது. இந்த சப்தத்தை இதே அர்த்தத்தோட எந்த மொழி, தமிழ்ல மறைன்னு சொல்லுவோம், மறைஞ்சிருக்கிறதுனால மறையுது. வேதம்னா விதஞானின்னு அர்த்தம், அறிவுன்னு அர்த்தம். வேதம் அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம். அறிவுங்கிறது ஏகதேசம் தான். யாருடைய அறிவுங்கிற கேள்வி வரும் அடுத்தது. அறிவுன்னா யாரோட அறிவு அப்படின்னா, நம்ம படைத்த கடவுளோட அறிவு. நம்ம படைத்த கடவுளோட அறிவு. அந்த வேதம் தான் நமக்கு பிரமாணமான நூல். பாதி ஹிந்துக்களுக்கே அது புரியல. ஏன் புரியலன்னா, நாங்க சொல்லி கொடுக்காமலாம் இல்லை. இதெல்லாம் குத்தத்தை ஒருத்தர் மேல போட்டு தப்பிக்கிறதுலாம் சரியான முறை கிடையாது. வேதம் மட்டும் எல்லாருக்கும் ரீச் ஆகல. எல்லாரும் சொல்லலாமான்னா அதுக்கு ஒரு சில நியமங்கள்லாம் இருக்கு. எல்லாரும் சொல்லலாம்ங்கிறதுல சாஸ்திரம் ஒத்துக்கல. வேதத்துக்கு மட்டும் அதனுடைய வேதத்தினுடைய பொருளை எல்லாரும் படிக்கலாம்னு இருக்கு. அதை உச்சரிக்கும் போது சில நியமங்கள்லாம் இருக்கு. இந்த முறையோடு தான் அதை உச்சரிக்கணும். அப்பதான் அது சப்தம் மந்திரமாகும். அது இல்லைன்னா வெறும் சப்தமா போயிடும்னு இருக்கு. வார்த்தையை யாரு வேணாலும் சொல்லலாம். அதோட பலனை அடையணும்னா அது சொன்னபடி சொன்னாதான் அடைய முடியும். ஷூட் அப்படின்னு யார் வேணாலும் சொல்லலாம். கலெக்டர் சொல்ற மாதிரி நான் சொல்றது ஆயிடுமா? கலெக்டர் ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தாதான் அந்த வார்த்தைக்கு வேல்யூவே. நான் வெறுமனை ஷூட்டிங் சொன்னா என்ன பிரயோஜனம்? அது மாதிரி மந்திரங்களை சொல்லும் போது சில நியமங்கள் தேவைப்படுறது. அந்த மந்திரங்கள் இருக்கு பாருங்க, வேதங்கள்.
இது நம்ம எல்லோருக்கும் ரீச் ஆயிருந்ததுங்கிறதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். 2-3 திருஷ்டாந்தம் சொல்லலாம். சேக்கிழார் பெருமானுடைய பெரிய புராணத்திலேயே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி மேனியன், எல்லாருக்கும் இந்த பாட்டு தெரியும். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், இந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கோங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? உணர்ந்து, மனசனால உணர்ந்து, ஓதுவது வாக்குனால சொல்லுவது, இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவன். மனசுனாலையும் தெய்வத்தை நாம் வர்ணிச்சிட முடியாது, புரிஞ்சுக்கிறது கஷ்டம். வாக்குனாலையும் பேச முடியாது. இந்த வார்த்தையை எங்கிருந்து எடுத்தார் சேக்கிழார்? அதுதான் இந்த கேள்வியே. எதிலிருந்து எடுத்தார்? உபனிஷத்திலிருந்து எடுத்திருக்கார். யதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. யதோ வாசோ நிவர்த்தந்தே, வாக்குக்கும் மனசுக்கும் அப்பிராப்பிய அடைய முடியாத நிலையில இருக்கக்கூடியதான அந்த தத்துவத்துக்கு பிரம்மனோ வித்வான், பிரம்மம்னு பெயர் அப்படிங்கிறார். அதை அப்படியே எடுத்து சொல்றார் சேக்கிழார். அப்ப அது உபனிஷத்து படிக்காம, இதை விட ஆச்சரியம் என்னன்னா, இந்த பெரிய புராணத்துக்கு உரை எழுதினவர்கள்ல உயர்ந்த உரை அப்படிங்கிறது சி.கே. சுப்பிரமணிய முதலியார்னு ஒருத்தர். அதுக்கப்புறம் தான் பாக்கி பேர்லாம் எழுதினது, விஸ்தாரமா இருக்கும். அந்த சுப்பிரமணிய முதலியார் எத்தனை வேத வார்த்தைகள் எடுத்து போடுறார். அப்ப எல்லாருக்குமே ஒரு காலத்துல இதை பற்றினதான அறிவு இருந்திருக்கு, பரிச்சயம் இருந்திருக்கு. இவர்கள் சொல்றதெல்லாம் பொய், இவர்கள் சொல்றதெல்லாம் பொய். சைவம்னு ஒரு மதம் கிடையாது, வேத மதத்தினுடைய ஒரு அங்கம் அது. அதனால சேக்கிழார் என்ன சொல்றார்? மிகு சைவ துறை விளங்குங்கிறார். இந்த சைவ துறைன்னு தான் சொல்றார், சைவ மதம்னு சொல்லல. இப்ப கவர்மெண்ட்னு மொத்தமான ஒரு நிர்வாகத்துல டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு டிவிஷன், வருவாய்த்துறைன்னு ஒரு டிவிஷன், அப்புறம் நெடுஞ்சாலைத்துறைன்னு ஒரு டிவிஷன், இப்படி எத்தனையோ டிவிஷன் சொல்றோமோ. அந்த டிவிஷனுக்கு தானே நாம என்ன சொல்றோம்? போக்குவரத்து துறை, நெடுஞ்சாலை, வருவாய்த்துறை. துறைனா என்ன அர்த்தங்க? பிரிவுன்னு அர்த்தம். அதனாலதான் நதியில குளிக்கிறதே வைகையில எத்தனை துறை இருக்கு? ஒரு நதியில குளிக்கிறதுக்கு இந்த வைகையில எத்தனை இடத்துல துறை இருக்கு? எந்த நதி எடுத்தாலும் இந்த துறையில குளிச்சா ரொம்ப விசேஷம், இந்த துறையில குளிச்சா விசேஷம்னு சொன்னாலும் நீங்க குளிக்கிறது வைகையில தான், அது மறக்கவே கூடாது. அது மாதிரி வேதமாகிற, வைதீகமாகிற, பிரம்மமாகிற நதிக்கு சைவம்னு ஒரு துறை, வைணவம்னு ஒரு துறை, சாக்தம்னு ஒரு துறை, கானபத்தியம்னு ஒரு துறை, இதெல்லாம் துறை. இதுல இறங்கி குளிக்கிறோம் நாம. ஏன்னா முழுசா நதி முழுக்க நாம அலைய முடியாது, ஏதாவது ஒரு இடத்துல தான் குளிச்சாகணும். உள்கொண்ட சமயத்து அண்ணார் உருவு கொண்டாரை ஒத்தார் அப்படின்னு கம்பர் சொன்னார்னு சொன்ன முதல்ல. முழுக்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஜென்மா பத்தாது. ஏன்னா அது எல்லையற்ற பரம்பொருளோட மகிமைய ஒரு ஜென்மால தெரிஞ்சுன்ற முடியுமா என்ன? அதாவது ஒன்ன பிடிச்சுன்னு கரையேறணுங்கிறதுக்காக. அது மாதிரி இங்க சைவத்துறை தானே தவிர சைவ மதம் கிடையாது. இதை மனசுல வாங்கிக்கணும். சைவம்னாலும் நமக்கு ருச்சி. அது எப்படின்னா, ஒரு சாப்பாடு போடுறோம், நம்ம பண்பாட்டுல சாப்பாடுல ஒரு சாதம் போடுறது இல்லை. ஒரு சோத்தை கிளறி காய்கறியை வெட்டி போட்டு சாம்பாரை வெட்டி போட்டு மட்டும் ஒரு சாதமா போடுவோமா? பல வகையான சாதம் போடுறோம். பல வகையான சாதம் ஏன் போடுறோம்? சாப்பிட்றதோட நோக்கம் என்ன? பசி நிவர்த்தி ஆகணும், ருச்சிக்கணுங்கிறதுக்காக. பல வகையா ஏன் போடுறோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு சக்கரை பொங்கலே பிடிக்கும், ஒருத்தருக்கு சாம்பார் சாதமே பிடிக்கும், ஒருத்தருக்கு தயிர் சாதமே பிடிக்கும். நீ சக்கரை பொங்கல் சாப்பிட்றதுனால தயிர் சாதம் மட்டும்னு சொல்லலாமா? உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடுன்னு அர்த்தம். ஏதாவது ஒன்றை பிடிச்சி சாப்பிடு, பிடிச்சதை எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி இந்த மதத்துல யதா ருச்சி யதா அதிகாரம். உன் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ, எந்த தெய்வம் பிடிச்சிருக்கோ, எந்த வழிபாட்டு முறை பிடிச்சிருக்கோ, அதுதான் இந்த விஷயம். மனோ ஏனீவ விதினா பிரசன்னம் யாதி சத்பதம். சில பேருக்கு பஜனை பண்றது ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு பூ கைங்கரியம் பிடிக்கும் பகவானுக்கு, சில பேருக்கு அபிஷேகம் பண்றது ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு உழவாரம் பண்றது ரொம்ப பிடிக்கும் கோவில்ல போய்.
நாயன்மார்கள் ஒவ்வொருத்தரும் அப்படி இருந்தவா தானே. ஜாதியினால ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் இந்த ஆழ்வார்கள் நாயன்மார்களுடைய சரித்திரத்தை எடுத்துட்டோம்னா அவர்கள் பக்தியினால எல்லாத்தையும் கடந்தவர்களா ஆனாலும் ஜாதி தர்மத்தை அவர்கள் விடல். அவர்களுக்கு என்ன தொழிலோ அதை செஞ்சார். அந்த தொழிலை செஞ்சுட்டே பக்தி பண்ணினார்கள். இந்த தொழிலை அனுசரிச்சுதான் ஜாதி, பிறப்பு அனுசரிச்சு கிடையாது. பிறப்பு அனுசரிச்சு அப்புறம் மாறினது. சொல்லப்பட்டது சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகசா அப்படின்னு. அதுலயும் வேதம் இருக்கு பாருங்க. இந்த இப்ப சமீப காலம் முன்னாடி எல்லாம் பேச்சு வந்தது, இப்ப மறைஞ்சு பெடுத்தது. எலெக்ஷன் சனாதனத்தின் ஒரு பேர் சந்தான தொழில் பண்ணி இதே பேசியிருந்தான் பாருங்க. அந்த சனாதனம்னா என்னன்னே புரியாது. சனாதனம்னா வேதம்னு அர்த்தம். வேதத்தையே ஒழிக்கணும்னு கேட்டா வேதத்துல உள்ளது ஏற்புடையது இல்லைன்னு. இப்போ உட்கார்வோம், யாராவது ஒருத்தர் வந்து வேதத்துல இந்த பகுதி ஏற்புடையதல்லேன்னு நீங்க நிரூபிச்சிருங்க பாப்போம். அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏன்னா உலகத்திலேயே உள்ள மறை நூல்கள்லயே மதத்துக்குன்னு உள்ள நூல் இருக்கு பாருங்க, அதுல ஏற்றத்தாழ்வு இல்லாம வேறுபாடு இல்லாம சொல்லப்பட்டதான ஒரு நூல்னா அது வேதம் தான். வேதம் தான். வேதத்துல ஜாதியில ஏற்றத்தாழ்வு எல்லாம் சொல்லவே இல்லை. பிராமணேஷு ருச்சகம் ராஜசுனஸ்கிருதி ருச்சம் விஸ்வேஷு சூத்ரேஷு மைதேஹி ருச்சா ருச்சம். நாங்க 4 பேரும் அண்ணா தம்பின்னு தான் சொல்றது வேதம். ஸ்திரீயை பத்தி சொல்றதா இருந்தா பெண் அடிமை அடுத்த விஷயத்தான் வருதுப்பா. பெண் அடிமைன்னு எங்கேயாவது வேதத்துல சொல்லியிருக்க? கல்யாணம் பண்ணிக்கிறது அந்த பெண்ணை பார்த்து என்ன தெரியுமோ சொல்ல சொல்லிருக்கு வேதம்? நீ என்ன அடிமைன்னு சொல்லல. சகா சப்தபதா பவா சகாயு சப்தபதா பபூவா சக்கியந்தே கமேயம் சக்கியா. எல்லா கல்யாணத்திலையும் 7 அடி எடுத்து வைப்போமோ கையை பிடிச்சு. அது அப்ப சொல்ல வேண்டிய மந்திரம் இது. இன்னிலேந்து என்னோட ஃப்ரெண்டு நீ, தோழி, சகா. சகான்னா தோழின்னு தான் அர்த்தம். இதாவது நான் மறைச்சா பேசுறேன். சகா சப்தபதா பவ. சப்தன்னா 7 அடி எடுத்து வச்சா என்னோட தோழி அப்படின்னு வேதம் சொல்றது. மனைவியை பார்த்து தோழின்னு தான் சொல்றதே தவிர அடிமைன்னு சொல்லல. இல்ல அடுத்தது 3வது சொல்ல ஜாதி கிடையாதுன்னு சொல்லிட்டேன்னா, பெண் அடிமை கிடையாதுன்னு சொல்லிட்டேன்னா, 3வது அவ சொல்றது என்னன்னா பெண்ணு கைம்பெண்ணு கல்யாணம் ஆனவுடனே உடன்கட்டை ஏறினார்னு ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பான். உடன்கட்டை ஏறது வேதத்துல கிடையாது. வேதத்துல கிடையாது. பின்னாடி வந்தது. அது ஏன் வந்ததுன்னா அந்நியர்கள் படையெடுக்கும் போது அந்த அரசர்களை கொண்டுட்டு அந்த தேசத்தில் உள்ள பெண்களை சூறையாடுவார்கள். அதனாலதான் ராஜபுத்திர ஸ்திரீக்கள்லாம் இஸ்லாமிய படையெடுக்கும் போது கும்பல் கும்பலா நெருப்புல இறங்கினான்னு இருக்கு. தன்னோட கற்ப உயிரக்காட்டிலும் பெருசா நினைச்ச தேசம் இது. கற்ப உயிரக்காட்டிலும் பெருசா நினைச்ச தேசம். அதனால தன் உயிரை விடணும் அப்படின்னு அவர்கள் நினைச்சார்கள். கல்யாணம் ஆகி கணவன் போயிட்டான்னா கணவனுக்கு அப்புறம் வாழ பிடிக்கல, அவனை யாரும் போகணும்னு சொல்லலையே. இவர்கள் 1-2 இடத்துல ஏதாவது தப்பு வச்சுன்னு பிடிச்சுன்னு பேசக்கூடாது. இப்பயே சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் மகாத்மா. அவர் பண்ண பெரிய தப்பே அதுதானே நான் சொல்றேன். அயோக்கிய பெயர்களுக்கெல்லாம் இடமா போயிடுது. ஒரு அரசாட்சி இருந்தா கூட கண்ட்ரோலா இருந்திருக்கும். இப்ப மகாத்மா காந்தி வாங்கி கொடுத்தது தப்புன்னு சொல்ல முடியுமா? யாரோ தன் தப்புன்னு பண்றதை வச்சு மகாத்மாவை தப்புன்னு சொல்ல முடியுமா நம்ம? அது மாதிரி தான் ஒரு மதம்னு எடுத்துட்டா, ஒரு சாஸ்திரம்னு எடுத்துட்டா, ஒரு சம்பிரதாயம்னு எடுத்துட்டா அங்கங்க 1-2 தப்புகள் யாராவது பண்ணியிருப்பா. அதை வச்சிருந்தோ யாராவது ஒருத்தர் சொன்ன ஒரு நூலை வச்சிருந்தோ பேச வரக்கூடாது. இந்த மதத்துக்கு ஆதாரமான நூல் எதுன்னா வேதம் தான். வேதத்துல எந்த இடத்துலயுமே ஏற்றத்தாழ்வை பத்தி பேசல. நான் இன்னைக்கு ஓப்பனாவே சொல்றேன். இன்னைக்கு விட்டுடுங்க, கதை சொல்றதேன்னு இல்லை. உங்களுக்கு எத்தனை வருஷம் வேணாலும் டைம் தரேன். நீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு யூடியூப்ல போனேன்னா என் நம்பர் இருக்கும், எடுத்து நீங்க நிரூபிங்கோப்பா, நிரூபிங்க. வேதத்துல இந்த இடத்துல ஏற்றத்தாழ்வு சொல்லிருக்குன்னு சொல்லுப்பா. சொல்லவே அப்படி சொன்னா நான் கதை சொல்றதே விட்டுறேன். கிடையவே கிடையாது. அப்புறம் வந்த நூல்கள் வேற, அதை பத்தி பேசக்கூடாது. இதே மற்ற மதங்கள் பெயர் சொல்ல விரும்பல. நீங்க எந்த மதத்தை எடுத்தாலும் எந்த பகுதியில ஏற்றத்தாழ்வு அது சொல்லிருக்குன்னு நான் உங்களுக்கு பிரமாணம் தரேன். நீங்க எந்த மதத்தை வேணாலும், பௌத்த மதம் உள்பட, அதுல ஏற்றத்தாழ்வை எந்த இடத்துல சொல்லிருக்குன்னு நான் நிரூபிக்கிறேன். அதுக்கு பிரமாணமான நூல்ல எந்த மதத்தை எடுத்தாலும் நிரூபிக்க முடியும்.
ஹிந்து மதத்தில் அது கிடையாது. அதனாலதான் அவளால் அழிக்க முடியல. அதை உண்மை சத்தியமா இருக்கிறதுனால ஜனங்களை போற போக்குல ஏதோ நம்மளால முடிஞ்சது குழப்பம் விட்டு போகுமே. ஜனங்கள் அவர் பாட்டுக்கு ஏதோ கண்ண முடியும் தியானம் பண்ண வந்தாருன்னா அதை ஒரு கான்ட்ரவர்சியா பண்ணி எத்தையா பண்ணி விடுவோமே ஜனங்களை. ஏன் நீனுங்க கும்ப பிடிச்சுக்கோ, யாரும் வேண்டான்னு இது பண்ண. ஏன்னா நம்ம டிவியில கேட்டதெல்லாம் எல்லாம் முடிஞ்ச உடனே 10 பேர் ஆயிடுச்சு வெளிநாடு கிளம்பினான்னு தான் நம்ம செய்தியில கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லாம இவர் தியானம் பண்றாருன்னு ஆத்திரமா வருது. எத்தையாவது கலப்பி விடலாம்னு தான் எண்ணம். அது மாதிரி இந்து மதத்து மேல தூத்தி வாரி விடுறது அப்படி ஒன்னே கிடையாது. ஒருத்தர் சொன்னா நீங்க நம்பாதீங்கோ. அப்படி சந்தேகமா இருந்ததுன்னா இப்ப எல்லாருக்குமே விளக்கம் கொடுக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுறோம். எங்களை மாதிரி உள்ளவா இதுல அந்த பிரமாணத்தோட எடுத்துன்னு வரணும். யாரோ ஒருத்தர் சொன்னார் சார் அப்படின்னு இந்த அவர் சொன்னாலும் அவனையே கேளுங்க. நீங்க சொல்ற வார்த்தைக்கு எங்க இருக்கு பிரமாணம், எழுதி கொடுங்கன்னு சொல்லுங்க. எழுதி கொடுங்கன்னு சொல்லுங்க. அதை வச்சுட்டு நீங்க கிளாரிபிகேஷன் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி வேதத்தை தவிர பாக்கி புஸ்தகத்தை எடுத்துக்க கூடாது. ஏன்னா பாக்கி நூல்கள் காலத்துல வித்தியாசப்பட்டது. ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு சட்டம் இருக்கு. இந்த தேசமே குடி இல்லாத தேசம், இது இப்ப குடிகார தேசமா இருக்கு. குடிக்கிறது குற்றம்னு இந்த தேசத்திலே, குடிக்கிறது ரைட்டுன்னு ஒன்று இருக்கு. அவனை குடிகாரன்னு சொல்லக்கூடாதா, மதுப்பிரியன்னு சொல்லணுமா, அது வேற. குடிகாரன்னு சொல்லாம வேற என்ன சொல்றது எனக்கு புரியல. ஐயோ தப்பு பண்றவனை கொண்டாடுவாளா யாராவது, எனக்கு புரியவே இல்லை. குடிக்கிறது நல்ல விஷயமா? குடி எங்க இருந்ததுன்னா சத்திரியர்களுடைய வாழ்க்கையில, உழைப்பாளிகளுடைய வாழ்க்கையில போர்ல அடிபட்டு காயங்களோட இருக்கிறத அந்த வலி தெரியாம இருக்கிறதுக்கு குடிப்பார்கள். விவசாயிகள்லாம் வேலை செஞ்சுட்டு உடம்பு உழைப்புனால இருக்கிறத அதுவும் இப்ப நீங்க இவா குடிக்கிறத குடிக்க மாட்டாங்க. இயற்கையா உள்ள தென்னங்கல், பனங்கல் இத்தியாதி பானங்கள் குடிப்பா. அது தப்பு பண்ண தூண்டாது. இப்ப பார்த்தேன்னா போயிட்டே இருக்கு மேல மேல. நான் ஒரு 5-6 வருஷமாவே சொல்லிட்டு இருக்கேன், யார்த்தையுமே நீங்க சண்டைக்கு போகக்கூடாது, யார்த்தையும் பேசக்கூடாது ரோட்ல. ஏன்னா யாருமே சுய நினைவோட இல்லை, சுய நினைவோட இல்லை. நீங்க அவன்கிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது. அந்த மாதிரி நிலையில தான் இருக்கு. ஒரு சட்டமே ஒரு காலத்துல சட்டமா இருக்கு, ஒரு காலத்துல சட்டம் இல்லைங்கிறதுக்காக பின்னாடி மாறுபாடு அடையும் சட்ட நூல்கள்லாம். பிரமாணமான வேதம் மாறவே மாறாது. அந்த வேத நெறி தழைத்தோங்க மிகு செய்வ துறை விலங்க. சம்பந்தர் அவதாரம் பண்ணி 3 வயசுல அப்பா அம்மான்னு ஒரு குழந்தை அழகா மாதிரி அழுதத்துக்காக சிவபெருமானும் பார்வதியும் பால் கொடுத்தார்கள் அப்படின்னு ஒண்ணு. இவருடைய இவருக்கு என்ன ஒரு அனுபூதி ஏற்பட்டது. ஒருத்தருக்கும் ஒன்னு பார்த்த உடனே ஒரு அனுபவம் வரும். அது மாதிரி இவருக்கு என்ன அனுபவம் வந்தது அப்படின்னா, சிவனடியே சிந்திக்கும் திருப்பெரு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் உமையிலா கலை ஞானம் உணர்வறியமை ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் பெற்றார் அந்நிலையில். எத்தனை ஞானத்தை அடைஞ்சாருங்கிறார். அதனாலதான் ஞான சம்பந்தன் பேர். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெரு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரங்கள்ல 2 வகையா பிரிச்சிருக்கு. இத்தனை சொன்னாலும் 2 தான். சமயஞானம், சாஸ்திர ஞானம்னு பேர். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு நூல்களை படிக்கிறதுனால ஏற்படக்கூடிய அறிவுன்னு பொதுவா சொன்னாலும், ஒரு புஸ்தகங்களை படிக்கிறதுனால ஏற்படக்கூடிய அறிவு அதோட முடிஞ்சு போயிட்டான்னா முடியல. அனுபவத்துல வர்றது ஒரு அறிவு. புதிய மாதிரி சொல்றேன், கல்கண்டு திரிக்கும். ஒரு புஸ்தகத்துல படிக்கணும், வார்த்தையில எழுதி வச்சிருக்கு கல்கண்டு திரிக்கும். கல்கண்டு திரிக்கும், கல்கண்டு திரிக்கும், கல்கண்டு திரிக்கும் 100 தடவை படிச்சதுனாலயோ 100 தடவை எழுதினதுனாலயோ சொன்னதுனாலயோ திதிப்பு எப்படி இருக்குன்னு தெரியுமோ?
தெரியாது. திதிப்பு எப்படி இருக்குன்னு எப்ப தெரியும்? அந்த கல்கண்டை வாயில போட்டுண்டாதான் தெரியும். இதுல ஒரு விசேஷம் சொல்றேன். யாரோ ஒருத்தருக்கு அந்த கல்கண்டு கிடைச்சது, அது கல்கண்டுன்னே அவருக்கு தெரியாது, ஆனா வாயில போட்டுட்டார், அவர் அனுபவிப்பார். கல்கண்டு திதிக்குன்னு படிச்சா பாருங்க, அவனுக்கு கல்கண்டே கிடைச்சிருக்காது. நான் சொல்ல வர்றது என்னன்னு புரியுறதா? சில பேர் நிறைய படிச்சிருப்பா, ஞானம் இருக்காது. சில பேர் மகானா இருப்பா, படிச்சிருக்கவே மாட்டார். ரமண பகவான் என்ன படிச்சார்? ரமண பகவான் என்ன படிச்சார்? அவர் வாழ்நாள் அவர் படிச்ச ஒரே புஸ்தகம் பெரிய புராணம் மட்டும்தான். வேற சாஸ்திரங்கள்லாம் அவர் வாசிச்சதே கிடையாது. அவருடைய அக்ஷரமணி மாலை எடுத்து பார்த்தோம்னா ஒரு வாரம் சப்தாகம் பண்ணலாம் அதை வச்சு. அவ்வளவு விஷயங்களை, வேதாந்த விஷயங்களை எடுத்து பேசலாம். இதெல்லாம் அனுபவ ஞானம். இதுக்கு சமயக் ஞானம்னு பேர். ஆனா நம்மளுடைய சம்ஸ்காரம் என்னன்னா, யாருக்கு அனுபவம் இருக்கோ அவர்கள் தான் மகான்கள். இது இன்னி பிறனும் நாம கொடுக்கிற மதிப்பு. யார் டீச்சிங் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, சாஸ்திரத்துல இருக்கிறவா தான் டீச்சிங் பண்ணலாம். அனுபவமும் இருக்கணும், சாஸ்திர ஞானமும் இருக்கணும். ஏன்னா சாஸ்திரம்னா அந்த அனுபவத்தை அடையறதுக்குள்ள வழியை காமிக்கிறது. இப்ப அவர்கள் அடைஞ்சார்கள்னா ஏதோ பூர்வ ஜென்ம சுகிருதத்தினால அடைஞ்சிருப்பார்கள். அவர்கள் அடைஞ்ச வழி நமக்கு வழியாகாது. ரமண பகவான் சரித்திரத்திலேயே அது ஒரு திருஷ்டாந்தம். அவருக்கு எப்படி இந்த வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் வந்ததுன்னா, ஒரு நாளைக்கு கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தார் அவர். ரமண பகவான் பார்க்கும்போது, நான் அப்படின்னு சொன்னா இந்த உடம்ப தானே சொல்றோம், இந்த உடம்ப இறந்து போறதை விட்டுட்டு போயிடுறமே நம்ம, அப்ப நாம் யார்? எல்லாரும் செத்து போறத கண்ணால பாக்குறமே நான் நம்ம இத்தனை நாளா இந்த உடம்ப தானே சொன்னோம், இந்த உடம்ப விட்டுட்டு போயிடுறமே, அப்ப நான்கிறது யார் அப்படிங்கிற கேள்வி வரத்தே அது மேல 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 டெவலப் ஆகி அவர் மகான் நிலையை அடைஞ்சார் அப்படின்னு. அப்ப அதுக்கு ஆரம்பத்தில் அவர் என்ன பண்ணார்? கண்ணாடி பார்த்தார். அதனால உலகத்தில் உள்ளவெல்லாம் கண்ணாடி பார்க்குமோ ஞானம் வரும்னு சொல்ல முடியுமோ? கண்ணாடி பார்த்தா பல்லா குத்தணும்னு தான் தோணும். கண்ணாடி பார்த்ததுக்காக ஞானம் வந்துருமா? கர்வம் தான் வரும். என்னை மாதிரி அழகியா உலகத்துல பரமாச்சாரியார் சொல்லுவார், எல்லாருக்கும் 2 எண்ணம் உண்டு. என்னை மாதிரி அழகே கிடையாது, நான் தான் ஃபர்ஸ்ட் அழகு. 2வது என்ன, என்னை மாதிரி யாருமே கஷ்டப்படல, நான் தான் கஷ்டப்படுறேன். இது எல்லாருக்குமே இந்த எண்ணம் உண்டு வாழ்க்கையில. அது மாதிரி கண்ணாடி பார்த்தா நான் அழகா இருக்கேன் அப்படின்னு தான் தோணுமே தவிர ஞானமா வரும். சரீரம் வேற ஆத்மா வேறேன்னா இதுல யார் நான், இந்த உடம்புல யார் நான், இந்த கேள்வின்னா வரணும். அதுக்கு சாஸ்திரம் இருந்தாதான் புரியும். அன்னம் பிரம்மே திவ்ய ஜானாத், பிராணோ பிரம்மே திவ்ய ஜானாத், மனோ பிரம்மே திவ்ய ஜானாத், விஜ்ஞானம் பிரம்மே திவ்ய ஜானாத், ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாத். பிரிச்சு காமிக்கிறது வேதம். அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமயமான கோஷம், லேயர்களை காமிக்கிறது. ஆரம்ப காலத்துல உடம்பையே நான் நினைச்சிருக்கிறது உயிரினங்கள். பிராணோ பிரம்மே திவ்ய ஜானாத் அப்படின்னு சொல்லிட்டா பிதர்கள், பிதிர் நிலையை அடைஞ்சுடுறோம். அந்த ஞானம் வந்துருத்துனா. மனோ பிரம்மே திவ்ய ஜானாத்னா தேவதைகள் நிலையை அடைஞ்சுடுறோம். தேவதைகளுடைய நிலை அதுதான். விஞ்ஞானம் பிரம்மேதி விஜானாதுன்னா ரிஷிகளுடைய நிலையை அடையறோம். தேவதைகளுக்கு மேல ரிஷிகள், சப்த ரிஷிகள். ஆனந்தோ பிரம்மேதி விஜாதுன்னா தெய்வமாயிருக்கும். இந்த 5 நிலையை காமிச்சிருக்கு லேயர்ல. அதனாலதான் கோபுரங்கள் எடுத்து ஊர் எடுத்துன்னா 5 கோட்டை வாசல் இருக்கும், 3 கோட்டை வாசல் இருக்கும், 5 இருக்கும், 7 இருக்கும். மேக்சிமம் 7 தான் இருக்கும். இதெல்லாம் எல்லா தத்துவ விஷயம். 7 லேயர் நம்ம உடம்புல அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக சாஸ்திரம்ங்கிற அந்த வேதத்தை வச்சுன்னு சொன்னாதான் எல்லாருக்கும் புரியும். வேதத்தை வச்சுன்னு தான் சொல்லணும். என்னுடைய அபிப்பிராயம்னு சொல்லக்கூடாது. இந்த 2 அறிவும் அவருக்கு ஏற்பட்டது. சாஸ்திர அறிவும் ஏற்பட்டது, சமயக் அறிவும் ஏற்பட்டது அவருக்கு. இவர் பக்தியினால மேலிட்டு நிற்கிறார். பகவானை பார்த்த அனுபவத்தினால. அவ அப்பா சிவபாத ஹிருதயர் வந்து, யாரா
பால் வழிஞ்சிருக்கே வாயில, உனக்கு யாரு கொடுத்தா? உன்னதான் வெளியில எங்கேயும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னு அப்படிலாம் சொல்லுவாளான்னா இன்னைக்கு புரியறதே அது. நீங்க ஆச்சாரம் ஐயருங்கிறத விட்டுருங்கோ, ஹைஜீனிக்கு நீங்க ஒரு பேர் சொல்றேன்னு. வெளியில உள்ள ஒரு பொருள்கள் சுத்தமா சுத்தம் இல்லையா அப்படின்னு அவ்வளவு தூரம் வேண்டாம். கொரோனா வந்த போது நம்ம எத்தனை சாமானுக்கு ஸ்நானம் பண்ணி வச்சிருக்கோம். மஞ்சப்பொடி ஸ்நானம் என்ன, உப்பு ஸ்நானம் என்ன, குடம் குடமா தண்ணியை கொட்டி அதை அலம்பாத ஒரு பொருளை கூட இருக்கிறதே கிடையாது. இதைத்தானே நாங்க பண்ணியிருந்தோம். முதல்ல நாங்க சொல்றதே அதை தானே, சுத்தமா எடுத்துக்கோங்கோ, தொடாதீங்கோ. அதைத்தானே கூடாதுன்னு சொன்னது. இந்த ஒரு ஆச்சாரங்கள், ஏன்னா உணவுனாலதான் எண்ணம், எண்ணத்தினாலதான் சொல் செயல்லாம் அமையிறது வாழ்க்கை. நம்ம குணங்களை 3 வகையா பிரிக்கிறது சாஸ்திரம். தாமச குணம், ராஜச குணம், சாத்வீக குணம் அப்படின்னு பிரிக்கிறது. தாமச குணம் அப்படிங்கிறது ரொம்ப சோம்பலா இருக்கிறது. ராஜச குணம் அப்படிங்கிறது ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது. சாத்வீக குணம் அப்படிங்கிறது ரொம்ப அமைதியா இருக்கிறது. நாம தாமச குணத்துல இருந்தா ராஜச குணத்துக்கு மாறிவிடும். தாமச குணத்துல இருக்கக்கூடாது, ஒரு நிமிஷம் கூட உட்காரக்கூடாது. வாழ்க்கையில எதை இழந்தாலும் இழக்கலாம், காலத்தை இழக்கக்கூடாது. சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு இந்த ஜென்மா கிடையாது. வேதமே சொல்றது, எது பரியந்தம் வாழணுங்கிற ஒரு ஆசை உனக்கு இருக்கோ அது பரியந்தம் உழைக்கணும் அப்படிங்கிறது. அதையும் தாண்டி வேதம் சொல்றது, நீ உழைக்காம ஒவ்வொரு புடியும் சாப்பிட்டேன்னா அது பாவத்துக்கு சமானம்ங்கிறது. கேவலாதோ பவதி கேவலாதி அப்படிங்கிறது. உழைக்கணும், உழைக்காம சாப்பிடக்கூடாது. நம்ம வயசான தாத்தா பாட்டி காலத்துல பார்த்த வாழ்க்கை தெரியும், ஏதோ வேலை செஞ்சுட்டே இருப்பா வீட்டுல. நீங்க அதெல்லாம் செய்ய வேண்டாம், உட்காருங்கன்னு சொன்னா கேட்க மாட்டா. சும்மா எப்படி உட்காந்துக்கிறதுன்னு கேட்பான். இப்ப சும்மா உட்காந்து சோறு போட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நமக்கு. இந்த சோம்பேறித்தனம் இருக்கவே கூடாது. ஏன்னா ஒரு காலத்துல சின்ன வயசுல நமக்கு குழந்தையா இருக்கிறதே அப்படிதான், சும்மா தான் இருந்தோம். ஒரு வயசுக்கு அப்புறம் சும்மா தான் இருக்க போறோம். நடக்க முடியாம கைகால்லாம் வேலை செய்யாம நாம நினைச்சதை செய்ய முடியாதபடிக்கு நம்ம உடம்பு ஆயிடும் இருக்கு. அப்ப என்ன பண்ண போறோம்? நடையும் தளர தேகம் ஒடுங்க நாமது குழல கண்கள் மங்க. நடையும் தளர தேகம் ஒடுங்க நாமது குழல கண்கள் மங்க. என்ன செய்தாய் துணையார் வருவார் அன்று. அது யார் வருவா அந்திம காலத்தில்? இப்ப யாரு வருவா? அதனால சும்மா உட்கார்ந்து இருக்கவே கூடாது. ராஜசம் ஆக்டிவாக ரொம்ப பரபர ஆயிடுச்சுன்னா நம்மளை நாம் கட்டுப்படுத்திக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ஆன எல்லாம் ப்ரெஷர் வருதுங்கிற பதில் டாக்டர். இப்ப அந்த நிதானம் இருக்கணும். அந்த நிதானத்துக்கு தான் சாத்வீகம்னு பேர். சாத்வீகம்ங்கிறது அந்த நிதானத்துக்கு தான். அது நாம சாப்பிட்ற சாப்பாட்டையும் பொறுத்து இருக்கு. இந்த போதையை கொடுக்கக்கூடிய பதார்த்தங்களை சாப்பிட்டேன்னா சில பதார்த்தங்கள் படுத்து தூங்குவான். நன்னா உழைக்கிறவா தான் அதை சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் உண்டு. சும்மா உட்காந்து கூட சாப்பிட்ட, அதுக்கு உதாரணமே சொல்றேன். இந்த பொங்கல் பழையதெல்லாம் சாப்பிட்டோன்னே தூக்கம் வரும். வெண்பொங்கல் பழையதெல்லாம் இருக்குது, பழைய சோறெல்லாம் சாப்பிட்டோன்னு நன்னா தூங்கலாம்னு தோணும். யார் சாப்பிடலாம்னா யார் நன்னா ஆக்டிவா உழைப்பாலோ அவர் தான் சாப்பிடலாம். அப்பதான் அது உடம்புக்கு ஏற்றுக்க முடியும். சில பதார்த்தங்கள் சாப்பிட்டோம்னா ஒரு வெறி வரும். அதுவே இப்ப சாஸ்திரங்களை பிரிச்சு காமிக்கலாம். மசாலா ஐட்டங்கள் சிலது, வெங்காயம் பூண்டு இத்தியாதி காரியங்கள்லாம் பண்ணா உடனே செய்யணும் அப்படிங்கிற வேகம் வரும், வெறியாகும். அது இதையும் தாண்டி அமைதியா இருக்கிறதுக்கு சாத்வீகம்னு பேர். இது நாம வாயால சாப்பிட்ற உணவுல மட்டும் இல்லை, கண்ணால பார்க்கறதுலயும் இருக்கு. காதுக்கு சப்த உணவு, கண்ணுக்கு காட்சி உணர்வு, மூக்குக்கு வாசனை உணவு, நாக்குக்கு சுவை உணவு, தோலுக்கு ஸ்பரிச உணவு. இது எல்லாத்துலேயுமே அது இருக்கு. சாத்வீகமா ராஜசமா தாமசமா.
நம்ம நரசிம்ம பாரதி பெரியவா உணவு சம்பந்தமா ஒரு சின்ன புஸ்தகம் போட்டிருப்பா. அது உங்கள்கிட்ட இருக்கான்னு தெரியல. நம்ம ஸ்ருங்கேரி பெரியவா போட்டிருக்கா. அவர் அதில் சொல்லும் போது உணவு சம்பந்தமா சந்திரசேகர பாரதி பெரியவாளுக்கு முன்னாடி இருந்தவா சொன்னது. ரொம்ப பழைய புஸ்தகம், இப்போ அவுட் ஆஃப் அது. அது என்கிட்ட இருக்கிறது. நான் படிக்கும் போது அதை சொல்லுவேன், இன்னைக்கு நீ என்ன சாப்பிட்றியோ அதுதான் 4வது நாள் மனோவிருத்தியா மாறுறதுங்கிறாங்க. நீ என்ன சாப்பிட்றியோ 4 நாள் கழிச்சு பார்த்தேன்னா மனசு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க. மனசு அது கட்டுப்படுத்தும். இத்தனை விஷயங்கள் இருக்கு. அதனால என்ன பண்ணுவார்கள்னா, இப்ப இத்தனை சொல்லி நீ இப்படி சாப்பிடலாம், இங்க சாப்பிடலாம், அங்க சாப்பிடலாம்னு குழந்தைகளுக்கெல்லாம் சொன்னா புரியாது. அதனால ஆரம்பத்திலேயே நீ வெளியில சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி முடிச்சு விடுறது. ஏன்னா அவனுக்கு புரியிற வயசு இல்லை. இந்த நியமங்களை கட்டுப்பாடை கொண்டு வந்தாதான், கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் இல்லையா நமக்கு? அந்த மாதிரி கட்டுப்பாடோட வளர்க்கக்கூடியதான ஒரு குடும்பத்தில் இருக்கிறதுனால நீ எப்போ போறியோ போயிட்டு வா. குடும்பத்தில் இருக்கிறதுனால நீ ஏன் சாப்பிட்ட அப்படின்னு அவர் கேட்க, உனக்கு பாலை கொடுத்த அந்த திருடன் யார் அப்படின்னு அவர் அதட்ட, கல்வன் யார் அப்படின்னு கேட்டார். உனக்கு கள்ளத்தனமா பாலை கொடுத்த கல்வன் யார் அப்படின்னு உடனேதான் சம்பந்தர் சொல்றார், பெம்மான் இவன் என்றேன்னா. தொடுடைய செவியன் விடையேறி ஒட்டும் வெண்மதி சூடி, தோடுடைய செவியன் விடையேறி ஒட்டும் வெண்மதி சூடி, காடுடைய சுடலை பொடி பூசிய உள்ளம் கவர்கள் மண்ணு, காடுடைய சுடலை பொடி பூசிய உள்ளம் கவர்கள் மண்ணு, ஏடுடைய மலரால் உனை நாட்பணிந்த அருள் செய்த, ஏடுடைய மலரால் உனை நாட்பணிந்த அருள் செய்த, தேடுடைய பிரமாபுரமேறிய பெம்மானிவனந்தே, தேடுடைய பிரமாபுரமேறிய பெம்மானிவனந்தே, அருணறிய மறைவல்ல முடியவன் பொய்கை அலர்மேய, அருணறிய முடியவன் பொய்கை மலர்மேய, பெருநெறிய பிரமாபுரமேறிய பெம்மானிவன் தன்னை, பெருநெறிய பிரமாபுரமேறிய பெம்மானிவன் தன்னை, ஒரு நெறிய மனம் வைத்தும் ஞான சம்பந்தன் உரை செய்த, ஒரு நெறிய மனம் வைத்தும் ஞான சம்பந்தன் உரை செய்த, திருநெறிய தமிழ்வல்லவற்றுள் வினை தீர்த்தல் எளிதாமே, திருநெறிய தமிழ்வல்லவற்றுள் வினை தீர்த்தல் எளிதாமே. சம்பந்தத்தில் மட்டும் என்ன விசேஷம்னா, அந்த காப்புங்கிறத பாடம் கடைசியில ஒரு விஷயம் சொல்லுவார், இதை நீ பண்ணினேன்னா உன் கஷ்டங்கள்லாம் போகும். இது யார் அப்படி சொல்ல முடியும்? கஷ்டம் இல்லாதன்னு தான் சொல்ல முடியும். ஃப்ராடுக்கு வேணா சொல்லலாம். உலகத்துல யார் கஷ்டம் இல்லாதவர்கள்? ஞானிகள் தானே, மகான்கள் தானே. கவலைப்படாதே உன் கஷ்டம். இன்னும் சொல்ல போனா மகான்கள் கிட்ட போன உடனேவே நம் கஷ்டம் போன மாதிரி தானே நம்ம உணரணும். எப்படி ஊட்டிக்கு போய் தான் குளிரணும் இல்லை, மேட்டுப்பாளையத்துக்கிட்டே குளிர ஆரம்பிச்சிடும். அது மாதிரி கொடைக்கானல் போறத கீழே குளிர ஆரம்பிக்கிறது பாருங்க. அது மாதிரி நம்ம அந்த எல்லைக்குள்ள மகான்கள் இருக்கிற அந்த எல்லைக்குள்ள போறதேவே அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிற மாதிரி ஆயிடுறதே வாழ்க்கையில், சாந்தி ஆயிடுறதே மனசு. இவர் சொல்றார். அதனால திருக்காப்புன்னு பேரு இவருடைய பாட்டுக்கு. தோளுடைய நேற்றைய தினம் சொன்னேன். அதுல பகவான் ரிஷப வாகனத்துல இருக்கான், சந்திரகலாதரனா இருக்கான், உடம்பு முழுக்க விபூதியை பூசிட்டு இருக்கான். இந்த மூணும் ஒயிட், வெள்ளை நிறம். இதை ஏன் சொல்றார் அப்படின்னா, இப்ப சொன்னேனே பூர்ண சத்துவகுணத்தோட அடையாளம் வெள்ளை நிறம்.
பூர்ண சத்துவ குணத்தோட அடையாளம் எதுன்னா வெள்ளை நிறம். ஞானானந்தர்னு ஒரு சுவாமிகள் இருந்தார். ஞானானந்தான் விளையாட்டா சில பேர்த்த அவர் என்ன பண்ணுவார், ஒரு இந்த மாதிரி A4 பேப்பரை காமிச்சு இதுல ஒரு சின்ன கருப்பு மையினால ஒரு புள்ளி வச்சுட்டு இதுல என்ன தெரியறதுன்னு கேட்பார். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, புள்ளி தெரியறது, சுத்தி இவ்வளவு ஒயிட் தெரியறது, அது தெரியலையா பாருங்க. அந்த கருப்பு புள்ளி தானே தெரியறதுன்னு நாம சொல்லுவோம், சுத்தி இவ்வளவு வெள்ளை இருக்கு அது தெரியலையா அவங்க மண்ணுக்கு. நாம எப்படி பார்க்கிறோங்கிறத பொறுத்து. இதெல்லாம் நம்ம சாஸ்திரம் சொன்னதுங்கிறதுக்கு இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்றேன். ஃபாரின்ல உள்ளவாளுக்கு குழந்தைகளை கேட்டா சொல்லுவா, குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கறதே அட்மிஷன் பண்ணும்போது ஒரு ரூம் முழுக்க கலர் பாலை போட்டு அந்த குழந்தை எந்த கலரை செலக்ட் பண்றதுன்னு பார்ப்பா. அந்த கலருக்கு தகுந்த மாதிரி டீச்சிங் அதுக்கு. இது ஒரு சிஸ்டம். அந்த குழந்தை எந்த கலரை விரும்புறது, இதெல்லாம் நம்ம சாஸ்திரம் சொன்னதுதான். அது மாதிரி டீச்சிங் பண்ணா அவளை மேலே ஏற்ற முடியும் அப்படிங்கிறதுக்காக. இதுல நான் இவ்வளவு தூரம் விளக்கவே வேண்டாம். வெண்மைங்கிறது உயர்வனுடைய அடையாளம், சத்தியத்தினுடைய அடையாளம், நேர்மையினுடைய அடையாளம். அப்படிங்கிறதுனாலதான் அயோக்கிய பயர்கள் கூட வெள்ளை சட்டையை போட்டு அடையாளம், ஊரை ஏமாத்துறதுக்கு. கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். அந்த வெண்மை அப்படிங்கிறது இத்தனை உயர்வை சொல்றது, உயர்வை காண்பிக்கிறது, நேர்மையை காண்பிக்கிறது, உண்மையை காண்பிக்கிறது, சத்தியத்தை காமிக்கிறது, சத்துவத்தை காமிக்கிறது. பீடுடைய ஏடுடைய மலதான் உமை நாட்பணிந்தேத்த அருள் செய்த. அந்த ஊருக்கு தோணிபுரம்னு சொன்னாலும் சீர்காழின்னு அதுக்கு ஏகப்பட்ட பேர், 12 பேர் அது அந்த ஊருக்கு. தோணிபுரம், பிரம்மபுரம், பூந்தராய், இது மாதிரி நிறைய பேர் உண்டு. அதுல பிரம்மபுரம்ங்கிறது தான் அதோட ஒரிஜினல் பெயர். பிரம்மா பூஜை பண்ண இடம் அது, அதனால அதுக்கு பிரம்மபுரம் அப்படின்னு பெயர். பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே அப்படிங்கிறார். பிரம்மாவால பூஜை பண்ணப்பட்டதான க்ஷேத்திரம் அப்படின்னு. இப்படி இவர் பாடி முடிச்ச உடனே அவ அப்பா இருக்காரு பாருங்க, இவனன்றே யார் உனக்கு கள்ளத்தனமா பால் கொடுத்ததுன்னு உடனே இவனன்றே அப்படின்னு உடனே இவருக்கு கண்ணில் தெரிகிறான் பகவான், அவருக்கு தெரியல. ஆனா இவர் என்ன சொல்ல வராருங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். சாஸ்திரங்கள் வாசிச்சதுனால இது சாட்சாத்காரம்னு தெரிஞ்சுட்டு 3 வயசுல ஒரு குழந்தை அப்படி பாட முடியுமா? உடனே என்ன பண்ணுவார்கள், நம்ம இது தெரியாதவனா இருந்தா ஐயோ குழந்தைக்கு ஏதோ பிடிச்சிருத்துவே வந்துருச்சு வரணும், ரட்ச கட்டின்னு வரணும்னு சொல்லுவா. இந்த விஷயங்கள் தெரிஞ்சவரா இருக்கிறதுனால அந்த குழந்தைய தூக்கி தலையில வச்சுன்னு என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமோ, அவர் சைவம் தழைக்க செல்வன் கிளம்பி விட்டான். சைவம் தழைக்க செல்வன் கிளம்பி, இதுதானே நாம் எதிர்பார்த்தது. எல்லா இடத்துலையும் அவருக்கு அந்த சமண மதங்கள் சிவபெருமான நிந்திச்சு பேசுறதெல்லாம் கேட்டு அவருக்கு வருத்தம். அதை ஜனங்கள்கிட்ட போய் கொண்டு சொல்லணும். எல்லாரும் சொன்னா ஜனங்கள் கேட்க மாட்டா, சொல்றவா சொன்னாதான் கேட்பான். அந்த பிரச்சாரத்துக்கு ஒரு சக்தி வேணும். அதுக்குதான் அவர் தவம் பண்ணினது. அந்த குழந்தைய தலையில தூக்கி வச்சுன்னு ஆட ஊர் முழுக்க சேர்ந்து அதை ஒரு உற்சவமாய் கொண்டாடினார்கள். ஒரு ஆச்சரியம் என்னன்னா 1300 சொச்சம் வருஷம் முன்னாடி நடந்த கதை. இந்த கதைகள்லாம் உண்மை சத்தியம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னா, அந்த உற்சவம் இன்னி வரையில் நடக்கிறது. திருமுலை பால் உற்சவம்னு சீர்காழியில ஞானசம்பந்தருக்கு உமாதேவியார் பால் கொடுத்த உற்சவம் இன்னைக்கு நடக்கிறது. பிட்டுக்கு மண் சுமந்த உற்சவம் இன்னைக்கு நடக்கிறது. மாங்கனி உற்சவம் இன்னைக்கு நடக்கிறது. அது மாதிரி எந்தெந்த க்ஷேத்திரத்தை எடுத்தாலும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பகவான் கல்யாணம் பண்ணி வச்ச உற்சவம் திருவாரூர்லயும் நடக்கிறது, திருவொற்றியூர்லயும் நடக்கிறது. சித்தொண்ட நாயனார் பிள்ளையை நறுக்கி போட்ட பிள்ளைக்கறி அமுது உற்சவம் இன்னைக்கு நடக்கிறது திருச்செங்காட்டாங்குடியில. இது மாதிரி எந்த கதையில உள்ள இந்த நாயன்மார்கள் சரித்திரத்தை எடுத்துட்டோம்னா அந்த சம்பவங்கள்லாம் உண்மைங்கிறதுக்கு அந்த கதைகள்ல நடந்த விஷயங்கள் இன்னைக்கும் நடக்கிறது. திருவிழாவா அந்த குழந்தைய அப்படியே கொண்டாடி போக எல்லாரும் சந்தோஷப்பட
ஒரு 2-3 நாள் கழிச்ச உடனே எப்ப ஒருத்தரை கொண்டாட ஆரம்பிக்கிறதோ அவ நல்வழிப்படுத்தணும் ஜனங்களை. அதுக்குதான் பகவான் ஒருத்தருக்கு பெரிய பொறுப்பை கொடுக்கிறான். ஒரு பதவியோ உயர்ந்த புகழோ உயர்ந்த நிலையோ எதற்காக பகவான் கொடுக்கிறான் அப்படின்னா மற்றவர்களுக்கு நாம் வழிகாட்டியா இருக்கணுங்கிறதுக்காக. நீ பணம் சேர்க்கறதுக்காக இல்லை, நீ கொள்ளையடிக்கிறதுக்காக இல்லை, அதெல்லாம் நிலைக்காது. மற்றவர்களுக்கு வழிகாட்டியா இருக்கணும். அதனால அங்க அடியார்கள் எல்லாம் அழைச்சிட்டு பக்கத்துல திருக்கோலக்கா அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்துக்கு போறார். அங்க போனா எம்பெருமான குறிச்சு பதிகம் பாடும்போது குழந்தை தானே இந்த பாட்டுக்கு பாடுறோமே நம்ம. இதுக்கு இந்த சங்கீதம் இருக்கு, இதுக்கு அப்பா யாரு அம்மா யாருங்கிறது ஸ்ருதிர் மாதா லய பிதா. இந்த ஸ்ருதி இருக்கு பாருங்க, இது அம்மா. இந்த வாக்கியம் இருக்கு பாருங்க லயம், காலப்பிரமாணம் இருக்கு. வாத்தியம் இல்லைன்னாலும் பாடலாம். இந்த தாளம் போடுறோமே நம்ம, அதுக்கு லயம்னு பேரு, லய பிதா. இவர் அப்படி கையால தாளம் போடுறாரா, குழந்தை 3 வயசு. அதனால பகவானுக்கு தாங்கல்ல, தன் குழந்தை கை வலிக்குமேன்னு சொல்லிட்டு பொற்காலத்தை கொடுக்குறான் பகவான். தங்கத்துல 24 கேரட்ல 24 கேரட்ல தாளம் பண்ணி வேணா கொடுக்கலாம். இப்படின்னா சத்தம் வராது. அதுல தங்கத்துல சத்தம் வராது. இவர் தட்டினா சத்தம் வரல. இவர் ஆசையில பண்ணி கொடுத்துட்டார். சில தாத்தாட்ட பேத்தி யானைன்னு ஒண்ணு, பஸ்ன்னு ஒண்ணு, கார்னு ஒண்ணு, காரை வாங்கி வந்துருவார். நிஜமாவே குழந்தை கேட்டதுன்னு இந்த கார் பொண்ணு. இதுல உலகத்துல 2 வகையான மனுஷியா. பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாதவா சில ஜாதி, பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியாதவா சில ஜாதி. இந்த பணத்தை என்ன பண்றதுன்னு புரியாதவா நான் சொல்றதெல்லாம் பண்ணுவா, உடனே நிஜ காரையே வாங்கி வந்துருவாங்க. அது மாதிரி பகவான் 24 கேரட் தாளத்தை கொடுத்தாருன்னா தாளத்துல சப்தம் வரல, பக்கத்துல இருக்கிற அம்பாள் தான் அதுக்கு சப்த கொடுக்கிறார். அதனால தாளபுரீஸ்வரர்னு பேரு பகவானுக்கு. அங்க இந்த சப்தம் கொடுத்ததுனால ஓசை நாயகின்னு பேரு அம்பாள் அந்த ஊர்ல. அந்த ஊர்ல ஒரு விசேஷம் என்னன்னா, இந்த சங்கீதம் கத்துக்கிறவா எல்லாருமே தாளம் வாங்கும். இந்த தாளமே அந்த ஊர்ல கொடுத்ததுதான் எனக்கு. டாக்டர் தங்குடூர் ஒரு மகா சம்பந்தத்தை வச்சு பூஜை பண்ணி கொடுத்த தாளம் இது, தேவாரத்துக்கு உள்ளது. எல்லாருமே வாங்குவாங்க, சங்கீதத்தில் உள்ளவா எல்லாருமே விஷயம் தெரிஞ்சவா போய் இங்க வச்சு பூஜை பண்ணி வாங்குவான். அதை விட அந்த ஊருக்கு விசேஷம் என்னன்னா, பேச்சு வரலன்னா மணி கட்டணும் அம்பாளுக்கு. அது அந்த ஊருக்கு தான். ஏன்னா ஓசை நாயகி சப்தம் கொடுத்த அம்பாள் அது. அதனால அங்க விசேஷம். அங்கேருந்து கிளம்பினார். இவர் இப்படி பிரச்சாரம் பண்ணும்போது திருநீலகண்ட யாழ்ப்பாணர்னு ஒருத்தர், எருக்கம்புலியூர் அப்படின்னு ஒரு ஊர் அவரோடது. அது எங்க இருக்குன்னா ஸ்ரீமுஷ்ணம்னு இருக்கு, அதுக்கு பக்கத்துல இருக்கு அந்த ஊர். அவருடைய மனைவிக்கு மதங்க சூளாமணின்னு பெயர். பாணர், அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. திருநீலகண்ட யாழ்ப்பாணர், யாழ்ப்பாணர் அப்படின்னு ஒண்ணு யாழ்ப்பாணத்துல இருந்து அன்னைக்கே வந்திருக்காரு போல இருக்கு. இப்படி ஒரு வியாக்கியானம் பண்ணுவாங்க. 2 நாள் போச்சுன்னா இந்த ஒரு வியாக்கியானத்தை கேட்டேன் நான். சர்மா அப்படின்னு ஒண்ணு பீகாரிங்களாம், வர்மா அப்படின்னா வர்மக்கலையில ரொம்ப சிறந்தவர்களாம். என்ன கொத்து சர்மா வர்மா குப்தா தாசன்கிறது ஜாதியை குறிக்கிற விஷயம், தேசத்தை குறிக்கிற வார்த்தை இல்லை. தேசத்தை குறிக்கிற வார்த்தையே ஜாதியா மாத்திட்டான் திராவிடன். திராவிடன் ஒரு ஜாதியே கிடையாது. திராவிடம்ங்கிறது இந்த 3 பக்கமும் கடலால் சூழப்பட்டதான பிரதேசத்துக்கு திராவிடம்னு பேர். திராவிட் அப்படின்னு அர்த்தம். அது ஒரு இடத்தை குறிக்கிறதே தவிர ஒரு இனத்தை குறிக்கிற வார்த்தை இல்லை, எங்கேயுமே கிடையாது. இப்ப நான் சொன்னதுக்கு பாருங்க, சர்மா வர்மா குப்தா. வர்மானா சத்திரியர்கள்னு அர்த்தம். அபிவாதையை சொல்லும் போது இதை சொல்லி நாம நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல யாழ்ப்பாணர்னு அப்படி நினைச்சுக்க வேண்டாங்கிறதுக்காக தெரியும் சொல்றேன். திருநீலகண்டருங்கிறது அவர் பெயர், பாணருங்கிறது அவர் பிறந்த குலம். அவர் யாழ் வாசிக்கிறவர், யாழ்னு ஒரு வாத்தியம். அவர் இந்த ஊருக்கு வரா. அவரோட ஸ்பெஷல் என்னன்னா மனைவியோட க்ஷேத்ராடனம் பண்ணுவார். எத்தனையோ வாழ்க்கை, எத்தனையோ பேர் வாழ்க்கை, எத்தனையோ விதம்.
சின்ன வயசுலேயே ஓரளவு சம்பாதிக்கிற காலத்திலேயே லீவு நாள் 1 மாதம் 2 மாதம் இருக்கு பற்றியில டிவியை போட்டால் கொடைக்கானலில் கூட்டம் தாங்கல்ல, இதில் கூட்டம் தாங்கல்ல அப்படிங்கிறான். அது மாதிரி எங்கேயாவது ஒரு க்ஷேத்திரங்களில் போய் தரிசனம் அதையும் பண்ணுறா இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நடக்கிற திருச்செந்தூரில் கூட்டம் தாங்கல்ல, குருவாயூரில் கூட்டம் தாங்கல்ல, மதுரையில் கூட்டம் தாங்கல்லைன்னா லீவு தான். லீவு முடிஞ்சோடனே கூட்டம் இருக்காது. இது மாதிரி குழந்தைகள் அழைச்சிட்டு போகணும், க்ஷேத்ராடனம் பண்ணணும், தரிசனம் பண்ணணும். அது மாதிரி இவர் இந்த ஊருக்கு வரும்போது சுந்தரேஸ்வரருடைய சந்நிதி இருக்கு பாருங்க, அதுல அவர் கீழே உட்கார்ந்து இந்த யாழை வாசிக்கும் போது கீழே உள்ள ஈரமானது ஓதம் ஏறி யாழோட ஸ்ருதி கலைய பகவான் பலகையை போடுனார் சுந்தரேஸ்வரர். இந்த திருநீலகண்ட யாழ் இந்த ஊர்ல நடந்த சம்பவம் அது. பலகையை போடுன்னு சொல்லி அவருக்கு பலகை போட்டு உட்காத்தி வச்சு யாழ் வாசிக்க சொன்னார்கள். யாழ்னு ஒரு வாத்தியம், பிராச்சீனமான வாத்தியம். வீணைனா எல்லாருக்குமே தெரியும். அந்த வீணையில சொரஸ்தானம் இருக்கு பார்த்தீங்களா, சொரஸ்தானம் இருக்காது அதுல. அது வாசிக்கிறதவே இப்படி வாசிக்கிற மாதிரி வரும், அது இப்படி வாசிக்கிற மாதிரி வரும். அது யாழ்ங்கிறது இப்படி வச்சு வாசிக்கிற மாதிரி இப்படி வாசிக்கிற மாதிரி அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அதை பார்த்ததில்லை. ரொம்ப பிராச்சீனமான வாத்தியம் அதுன்னு தெரியும். அதை வாசிக்கிறார் அவர். இது மாதிரி சம்பந்தர் பாடி சிவபெருமானுடைய அருளை பெற்றார், பாலை சாப்பிட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவரை பார்க்க வரார். இது ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஜாதியினால உயர்வ தாழ்வை நாம பார்க்கலங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஸ்ரீரங்கத்துல ஒருத்தரை கல்லால அடிச்சால் பெருமாள் நெத்தியிலேருந்து கல்லு வந்தது, ரத்தம் வந்ததுன்னு ஒரு கதை சொல்லுவா. 12 ஆழ்வார்கள்ல பிரதானமான ஆழ்வார், அவர் பேர் என்ன? திருப்பான ஆழ்வார். அவரும் பாணர் தான், பாணர் குலம் தான் அவர். இவரும் பாணர் குலம் தான். இவரை என்ன பண்றார் சம்பந்தர்னா, ஐஷ்ணு வீட்டுல தன் பக்கத்துல உட்காந்து வைக்கிறார். தன் பக்கத்துல உட்காந்து வச்சு தான் பாடும் போது வாசிக்க சொல்றார். இவரோட சேர்ந்து க்ஷேத்திரங்களை தரிசனம் பண்றார். இவருக்கு பாகவன் திருவருந்துறை மாறன்பாடிங்கிற இடத்துல பகவான் நடந்து போறார் அப்படிங்கிறதுக்காக முத்துச்சிவிகை கொடுத்தான் பகவான். பட்டீஸ்வரத்துல மாறன்பாடியில பல்லக்கு கொடுக்கிறான். இவருக்கு 5 வயசாரத்தை இவருக்கு பூணல் போடணும், பிராமண தர்மப்படி பூணல் போடணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா வேற அந்தணர்கள்லாம் பூஜைகள்லாம் பண்ணி ஹோமங்கள்லாம் பண்ணி இவருக்கு பூணல் போடும்போது அந்த காதுல உபதேசம் பண்ணணும். அந்த உபதேசம் பண்றது காயத்ரி மந்திரம். அப்ப அவர் சொன்னார், இந்த காயத்ரி மந்திரத்தினால பிரதிபாதனம் பண்ணப்படுகின்ற பகவானே பரமேஸ்வரன் தான். அப்படி ஒரு சித்தாந்தம் இருக்கு, அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. இதை ஹரதத்த சிவாச்சாரியாருங்கிறவரும் சொல்றாரு. காயத்ரி வல்லபத்வாது தசரதனைய ஸ்தாபி. காயத்ரியில எங்க சிவபெருமான குறிக்கிற வார்த்தை இருக்கு அப்படின்னா பர்கோ தேவசியங்கிறவரும் யாராவது காயத்ரி ஜபம் காதல விழுந்த மாதிரி இருக்கும். பர்கோ தேவசிய அப்படிங்கிறமோ பர்கா அப்படின்னா சிவபெருமான் அர்த்தம். ஹரஸ்மர ஹரோ பர்கா திரம்பகஸ்திரிபுராந்தகா அப்படின்னு அமரம். ஹரஹா ஸ்மர ஹரஹா பர்கா திரம்பகா திரிபுராந்தகா, இதெல்லாம் சிவபெருமானை குறிக்கிற வார்த்தை அப்படின்னு. ஆனா அது ஒரிஜினல் பரமாத்மாவை குறிக்கிற மந்திரம் தான். சிவபெருமானம் அந்தர்கதம், சிவமாத்மா பரமாத்மா இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்க. இவர் அதை சொல்லி ஜனங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ற சமயத்துல இவருக்கு முன்னாடியே உள்ளவரா இருக்கிறதுனால திருநாவுக்கரசு நாயனார் வரா. வந்தா இது ஆச்சரியம் என்னன்னா, இவருக்கு 6 வயசு, திருநாவுக்கரசு நாயனாருக்கு 65 வயசு 70 வயசு. இவரை பார்க்க வரத்தே முதல்ல வந்தவர் என்ன பண்ணினார், அந்த சீர்காழி எல்லைக்குள்ள வரத்தேவே காலால் நடக்க மாட்டேன்ட்டார். அப்படியே படுத்துட்டார். படுத்துட்டு உருண்டுண்டே வர. ஏன்னா இது சம்பந்தர் அவதரிச்ச ஸ்தலம், இதுல கால் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இது மாதிரி நம்ம நாவுக்கரசர் தரையில உருண்டு வரார் அப்படின்னு அடியார்கள் சம்பந்தத்தை சொன்ன உடனே வீட்டிலேருந்து ஓடி பாதி வழியில உருண்டு வர கையை கொடுத்து தடுத்து அப்பதேன்னா
இது சம்பந்தர் சொன்ன வார்த்தை. அப்பா அப்படிங்கிறது தான் அப்பரேங்கிறது. அப்பான்னு மரியாதை கூப்பிடுதான் அப்பரே அப்படின்னு கூப்பிடுறது. இந்த திருநெல்வேலியில ஒரு வச்சனம் உண்டு, ஐயர்வாள் அப்படின்னு கிராமத்துல சொல்லுவா. அது நாளடைவில் மாறி சார்வாளுங்கிறாகும். சாருங்கிறதே மரியாதை வார்த்தை, அதுக்கு பின்னாடி வாழ் வேற. அது மாதிரி சில மொழிகள்லாம் பேசும்போது மாறும். அது இந்த அப்பா அப்படிங்கிறது தான் அப்பரேங்கிறது. இவர் இப்படி கையை கூப்பிடுறார். நாவுக்கரச நாயனாருக்கு அவர் பிறந்த போது அவ அப்பா அம்மா வச்ச பெயர் மருள் நீக்கியா. சமண மதத்தில் அவருக்கு பெயர் தர்மசேனன் பெயர். இவர் பதிகம் பாடின உடனே சிவபெருமான் கூப்பிட்டது நாவுக்கரசான்னு, ஞானசம்பந்தர் கூப்பிட்டது அப்பர்னு. இன்னைக்கு உலகத்துல பிரசித்தமான பெயர் எது? அப்பர்ங்கிறது தான். அப்பரே அப்படின்னு கூப்பிடுறார். அடியேன்னு இப்படி உருண்டு வரலாமான்னு தூக்கி அவரை கட்டிண்டு ரெண்டு பேருமா பல க்ஷேத்திரங்களை தரிசனம் பண்ணி வந்துட்டு இருக்கிறதே தான் வேதாரண்யம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துக்கு வந்தார். இதுக்கு நடுப்புல நிறைய சம்பவங்கள்லாம் உண்டு. வேதாரண்யம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துக்கு வரும்போது சம்பந்தரை தான் முதல்ல பாட சொல்றார். ஏன்னா வேதங்களால் பூஜைப்பட்டப்பட்டதான க்ஷேத்திரம், கதவு சாத்திருக்கு, சைடு வழியா எல்லாரும் உள்ள போய் தரிசனம் பண்றா. ஏன் இந்த கதவுனால் வேதம் போன பாதை அதை திறக்கல, வேதம் சொன்னாதான் திறக்கும் அப்படின்னு சொல்ல சம்பந்தர் பதிகம் பாட கதவு திறக்க உள்ள போய் எல்லாரும் தரிசனம் பண்ண திரும்பி அப்பர் பாட மூடினதுன்னு அந்த சரித்திரம். அந்த சமயத்துலதான் மதுரையில நெடுமாறன்னு ஒரு ராஜா, பாண்டிய மன்னன்ல ஒருத்தர், அவன் நின்ற சீர் நெடுமாறன்னு சொல்லுவான். அவனுடைய மனைவிக்கு மங்கையர்க்கரசின்னு பேரு. பொதுவாக இந்த மதம் பிரச்சாரம் பண்றவா, மத மாற்றம் பண்றவா நம்ம இந்து மதம் இல்லை. இது மாதிரி உள்ளவர்கள் முதல்ல யார கைக்குள்ள போட்டுப்பார்கள்னா கவர்மெண்ட் தான். ஏன்னா அப்பதான் இந்த தனத்தை அவர்களால ஃப்ரீயா பண்ண முடியும், சுதந்திரமா பண்ண முடியும். அதனால இந்த சமண மதத்துல அந்த பிரச்சாரகர்கள் எல்லாம் ராஜாவை உட்காத்தி வச்சு அவரை சமண உபதேசம் பண்ணி அஹிம்சா பரமோ தர்மா. சமண மதம்னா என்னங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். இன்னைக்கு மதுரையில இருக்கா, நான் கோயிலுக்கு போறதே பார்ப்பேன். இந்த மதுரை தென்கோபுர வாசல் அந்த பக்கம் அவர்களுடைய கோவில் இருக்கு, போயிட்டு வரதெல்லாம் பார்க்கறேன். ஜெயின்னு சொல்ற அந்த சமணர்கள், அவர்களுடைய கொள்கை என்னன்னா அஹிம்சைங்கிறது, எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. இதான் அடிப்படை. தெருவில் நடந்து போனா ஈ எறும்பு மேல கால் வைக்க கூடாதுங்கிறதுக்காக தான் மயில் தொகையால பெருக்கின்றே போவா. இன்னைக்கும் பார்த்தேன்னா தெரியும். கால் இது இதெல்லாம் அப்புறம் சொல்றேன், இது நம்ம சன்னியாசிகளுக்குள்ள தர்மம். வாயை கட்டிப்பா துணியால, இந்த கொரோனாக்கு போட்டுமே நம்ம அது மாதிரி. எதுக்கு அப்படின்னா நம்ம பேசுறதே பூச்சிகள்லாம் உள்ள விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அஹிம்சை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இது மாதிரி ஏகப்பட்ட உண்டு. அடிப்படை கொள்ளாமைங்கிறது இது கரெக்டா அப்படின்னா கரெக்ட். யாருக்கு? ஞானிகள். சாமானிய மனிதனுக்கு இந்த தர்மம் பொருந்தாது. என்ன இப்படி சொல்றேன்னா, இந்த சமண மதம், பௌத்த மதம் முதலிய மதங்கள் தான் இந்த தேசத்துல ஊடுருவி நம்ம தேசத்துல உள்ளவர்கள் எல்லாம் பேடியா பண்ணிடுச்சு இந்த பிரச்சாரத்தை பண்ணி. இது வீரம் மிகுந்ததான தேசம். எந்த அளவு இந்த மதத்துல கருணைக்கு இடம் உண்டோ அந்த அளவு வீரத்துக்கும் இடம் உண்டு. இந்த சமண பௌத்த மதங்கள் இந்தியாவுக்குள்ள வரத்துக்கு முன்னாடி, நான் சொல்றதெல்லாம் ஹிஸ்டரி, இன்னொருத்தர் இந்த நாட்டுக்குள்ள கை வைக்கவே பயப்படுவான். சமண பௌத்தர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்நிய படையெடுப்பு வர ஆரம்பிச்சது. ஏன்? இந்த அலெக்சாண்டர் இருக்கானே, இதுக்கு முன்னாடி வந்தவன் தான். ஏன் அவன் இந்தியாவுக்குள்ள வரல? புருஷோத்தமன் ஒரு ராஜா, புருஷனு பேரு,
வெட்டி கொன்னுடுவான்னுட்டான். நீ நினைக்கிற மாதிரி கிடையாதவன், அவ்வளவு பெரிய வீரன்கிறதுனால உள்ளேயே வராம அப்படியே போயிட்டான். அவனோட குரு சொல்லிட்டான், உள்ள போனேன்னா நீ அழிஞ்சு போயிடுவேன்ட்டான். அந்த மாதிரி வீரம் மிகுந்ததான தேசம் இது. இது பேடியா போனது எப்பன்னா, இந்த மதங்கள்லாம் உள்ள வந்து எல்லாரையும் அமைதியா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், கருணையா இருக்கணும்னா, இந்த ரோட்ல நான் நின்று இருக்கேன், ஒரு அம்மா நடந்து போறா, அந்த அம்மா கழுத்துல உள்ள சங்கிலியை பறிச்சுன்னு ஒருத்தன் ஓடுறான். நான் என்ன பண்றேன், நான் வந்து அடாடா என்ன அக்கிரமம் பாருங்க, பட்ட பகல்ல இப்படி சங்கிலி அறுத்துட்டு போறானே, களி முத்தி போயிடுது அப்படின்னு நான் சொல்றேன். என் பக்கத்துல ஒரு போலீஸ்காரர், டிராபிக் போலீஸ்காரர் நிற்கிறார். அவனு சொல்றார், பாருங்க சாமி களி முத்தி போயிடுது, பட்ட பகல்ல சங்கிலி அறுத்துன்னு போறான்னா சரியாது. நான் சொல்லலாம், அவன் சொல்லக்கூடாது. அவன் என்ன பண்ணணும், உடனே ஓடி போய் அவனை பிடிச்சு உடைச்சு அந்த சங்கிலியை வாங்கணும். இது சத்திரிய தர்மம், இது சத்திரிய தர்மம். அப்ப என் தர்மம் அவருக்கு பொருந்தாது. புரியுறதா? அப்ப நான் வேணா நானே பண்ணணும் அந்த காரியத்தை, நானே அது மாதிரி பண்ண முடியாது, எனக்கு அந்த சக்தி கிடையாதுன்னு சொன்ன, அதுல அந்த டியூட்டியில உள்ளவா அதை பண்ணணும். அது இது மாதிரி அஹிம்சைங்கிறது, கொல்லாமைங்கிறது துறவியர்களுடைய தர்மமே தவிர சாமானிய கொல்லாமையை ஒருத்தன் கடைபிடிச்சாலும் விவசாயமே பண்ண முடியாது. ஒரு விவசாயம் பண்றதுக்கு எத்தனை உயிரை கொண்டு இத்தனை கொண்டு வரோம். நம்ம கொல்லாம ஒரு உயிரை கொண்டு வந்துட முடியுமா? நீ உழவத்துல இருந்து ஆரம்பிச்சு, நடக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு, நாத்து நடவுல இருந்து பூச்சி மருந்து அதெல்லாம் பின்னாடி வந்தது. எத்தனை உயிர் செத்து போறது? அதுல கண்டனி பேஷன் சாப்பிட்றதே எத்தனை உயிரை சாப்பிட்றோம். நம்ம மாம்சம் சாப்பிட்றதையே விட்டுடுங்க, காய்கறிகளாகட்டும், எரிக்கிறதாகட்டும், ஜலமாகட்டும், ஒரு வீட்டை பெருக்கினா எத்தனை உயிரை கொள்றோம். நாம இதெல்லாம் நடந்தா எத்தனை உயிர் மேல காலை வைக்கிறோம். இதெல்லாம் பிராக்டிக்கலா யோசனை. அதுக்காக வந்து மனசு தடிச்சு போய் எல்லாத்தையும் பார்க்கறதெல்லாம் தேய்ச்சி கொள்ளக்கூடாது. பேசிக்கா உள்ள வாழ்க்கைக்கும் இதுக்கும் வித்தியாசம் உண்டு அப்படிங்கிறதுக்கு சொல்ல வர அடிப்படையில உள்ள வாழ்க்கை. இத வந்து பிரச்சாரம் பண்ணினா ஜனங்களுக்கு ஒரு புதுசா ஒரு விஷயத்த சொல்றதே பெருமையா இருக்கும். அதை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு கூட சொல்லுவான். அது மாதிரி ராஜா தடுமாறி போயிட்டான். தடுமாறி போனா எல்லாத்தையும் மாத்திட்டாகும். 13,000 பேர் இந்த மதுரையில், எல்லா கோவிலையும் மூடியாச்சு. எந்த கோவிலையும் பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதி கிடையாது. யாரோ சாதுக்கள் சைடு வழியா போய் சுவாமிக்கு பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டு வந்தா கோவில்லாம் திறக்கல. எங்க பார்த்தாலும் சமண மதம் தான். ரோட்ல சைவர்கள், சமண மதம் எவ்வளவு கொடுமைங்கிறது சொல்லுவாங்க, அந்த கொடுமையெல்லாம் இப்ப கிடையாது. சமண மதத்துக்காரர்கள் ரோட்ல நடக்கும் போது யாராவது சைவத்தை பார்த்துட்டார்கள்னா, நெத்தில விபூதி கழுத்துல ருத்ராட்சத்தோட ஒருத்தனை பார்த்தான்னா கண்டுமுற்றுன்னு போய் வைகையில குளிச்சுட்டு வருவான். பார்த்தது பாவம், இப்படி ஒருத்தரை பார்த்தது பாவம்னு சொல்லுவார்களாம் அவர்கள். இதை விட ஆச்சரியம் சொல்றேன். ஒருத்தர் குளிக்க போனான், சமணக்காரன். என்னென்ன காதல தான் குளிச்சுட்டியே, இப்ப எங்க குளிக்க போறேன்னு கேட்டான் இன்னொரு சமணக்காரன். இது மாதிரி ஒரு சைவனை பார்த்துட்டு அதனால குளிக்க போறேன்னா, நானும் வரேன்னா, நீ எதுக்குடா குளிக்க வரேன்னா, நீ பார்த்தேன்னு சொன்னதை நான் கேட்டுட்டேன், எனக்கும் தீட்டுன்னா கேட்டு முற்றுன்னு பேர். அப்படி இருக்கிறதுல கதையில இருக்கு, கதையில இருக்கு. இவ்வளோ அக்கிரமம் நடந்திருக்கு. அதனாலதான் கிருபானந்த வாரியார் சுவாமி ஒரு விஷயம் சொல்லுவாரு. இந்த இடத்த பேசும்போது, உலகத்துல யாருக்குமே ரோட்ல கை வீசி நடக்கிறதுக்கு உரிமை உண்டு. அந்த வீசுறது எது வரையில், புறத்தியார் கண்ணுல கைப்படாத வரையில். அது மாதிரி நம்ம மதத்தை நாம பின்பற்றதுக்கு யாருக்குமே அதிகாரம் உண்டு. இன்னொரு மதத்தை நீங்க தூற்றக்கூடாது, இன்னொரு மதத்தை நீங்க துவேஷிக்க கூடாது, இன்னொரு மதத்துக்காரர்கள் ஹிம்சை பண்ண. இந்த பிரச்சனையே அதுதானே. நாங்க யாரையாவது பார்த்து, எந்த மதத்தையாவது பார்த்து, இந்த மதமோ, இந்த மதத்துல உள்ள நூலோ, இந்த மதத்துல உள்ள தெய்வங்களோ, பிசாச்சுனோ, பிராஞ்சனோ, பைத்தியம்னோ, பேயினோ எதையாவது சொல்றமானாங்க? ஒண்ணுமே சொல்றது இல்லையே. நீ ஏன் கத்துற? நான் எத்தையோ பண்ணிட்டு போறேன், நீ ஏன் கத்துற? நீ என்ன மட்டப்படுத்திதான் உன்னை வளரணும்னா அப்ப உங்ககிட்ட சக்தி இல்லைன்னு அர்த்தம். உன்னோட சொல்லி நீ வளரலாமே, என்னையே நீ தூஷிக்கிற? இது மாதிரி எல்லாம் பண்றத, இது வந்து மங்கையர் தான் நல்ல குடும்பத்துல கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற. மங்கையர்க்கரசியார்னு சோழ நாட்டு இளவரசி அவள் என்ன பண்ணினாள், தாங்க முடியல. அவள் குலச்சிறையார்னு மந்திரி, அவரை கூப்பிட்டு பேசி இதை வந்து மாத்தணும்னா நம்மால முடியாது. அவதார புருஷனான சம்பந்தர் வந்திருக்கார், அவதாரம் பண்ணியிருக்கார், அவருக்கு ஓட அனுப்புங்கோ அப்படின்னு சொல்ல
உடனே வேதாரண்யத்துக்கு ஒரு வீரன்கிட்ட கொடுத்து மந்திரி வந்து கூப்பிடுறார். மந்திரியே வரா, உங்களை மங்கையர்க்கரசியார் அழிச்சு வர சொன்னார் அப்படின்னு உடனே சம்பந்தர் கிளம்பலாம் அப்படிங்கிறது நாவுக்கரசு நாயனார் சொன்னார் வேண்டாம். ஏன்னா 2 காரணத்தினால். ஒரு காரணம், இந்த சமணர்களை பத்தி எனக்கு தெரியும், ஏன்னா அவர்களால நான் துன்பப்பட்டிருக்கேன். எந்த அளவு அவர்களோட ஒரு சுபாவம்னா கொல்லாமை அப்படிங்கிற கொள்கைய உலகத்துல பிரச்சாரம் பண்றதுக்கு எத்தனை கொலை வேணாலும் பண்ணுவான். கொல்லாமைங்கிற கொள்கைய பரப்புறதுக்கு எத்தனை கொலை வேணாலும் பண்ணுவான். அது மாதிரி அவர்கள் பார்க்கறதுக்கு தான் பெரிய இது மாதிரி இருக்குமே தவிர உள்ள என்ன வேணாலும் செய்வார்கள். நான் அதெல்லாம் அவர் நான் சொல்றதெல்லாம் நாவுக்கரசு நாயனார் அனுபவிச்சத்தை சொன்னது. அவரை நெருப்புல போட்டது, அவரை யானையை விட்டு மிதிக்க சொன்னது, அவருக்கு விஷம் கலந்த சாப்பாட்டை கொடுத்தது, கடைசியில கல்லுல கட்டி கொண்டு சமுத்திரத்துல போட்டது, இதெல்லாம் அவர் அனுபவிச்சிருக்கா. அதனால அவர் சொல்றார். 2வது, இப்ப வந்து கொஞ்சம் டைம் சரியில்லை. சாஸ்திரங்கள்ல நம்ம யாத்திரை போறதே சூலம்னு சொல்லுவா. ஃபர்ஸ்ட் திசை, எந்த திசை பக்கம் சூலம் இருக்கோ அந்த திசை போகக்கூடாது நம்ம. 2வது நட்சத்திரம் இருக்கு பாருங்க. இந்த நட்சத்திரத்தை 3 வகையா பிரிக்கிறது சாஸ்திரம். ஊர்துவமுக நட்சத்திரம், திரியமுக நட்சத்திரம், அதோமுக நட்சத்திரம் அப்படின்னு. இப்படி நான் சொன்னா புரியாது. ஆனா நீங்க நித்தியம் கேலண்டர்ல பாக்கறதே அதுல எழுதியிருக்கும். என்ன தெரியுமா எழுதியிருக்கும்? மேல் நோக்கு நாள், சமநோக்கு நாள், கீழ் நோக்கு நாள் எழுதியிருக்கும். பத்தியில இப்ப நான் சொன்னதுன்னா இந்த மேல் நோக்கு நாள் சமநோக்கு நாள்ல தான் கல்யாணம், கார்த்தி விவகாரங்கள்லாம் பண்ணணும். கீழ் நோக்கு நாள்ங்கிறதுல அதெல்லாம் பண்ணக்கூடாது. கீழ் நோக்கு நாள்ல விவசாயம் பண்ணலாம், கிணறு தோண்டலாம், சில கீழ் பக்கம் கீழே நோண்டி நாம என்ன பண்றோமோ அந்த மாதிரி காரியங்கள் தான் பண்ணலாம். பிரயாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு உடனே இப்ப நேரம் சரியில்லை அப்படின்னு அவர் சொன்ன உடனே அப்ப சம்பந்தர் சொல்றார், இது நீங்க சொல்றது வாஸ்தவமான விஷயம்தான். இப்ப நான் கதைக்கு வரேன். இப்ப நான் நைட் ஆயிடுத்து வச்சுக்கோங்களேன், 6:30 8:30 கதையா இருக்கு. எனக்கு சாயங்காலம் 4-6 மணிக்கு கதைன்னு வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 4:30 6 ராகு காலம். ராகு காலம் இப்ப நான் கதை சொல்ல மாட்டேன்னு சொல்ல முடியுது. கதை சொல்றதுக்கு ராகு காலம் உண்டாக்கியாது, அப்படி கிடையவே கிடையாது. எதுக்கு ராகு காலம் பார்க்கறதுக்கு கணக்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஒரு தர்ம காரியங்கள், பொது காரியங்கள், தெய்வ காரியங்கள் பண்ணும்போது தெய்வ பலம் இருந்ததுன்னா நம்மள ஒண்ணுமே பண்ணாது. வேயுரு தோழி பங்கள் விடமுள்ளவள் மிக நல்ல வீணை தடவி வேயுரு தோழி பங்கள் விடமுள்ள கண்டல் மிக நல்ல வீணை தடவி மாசத்து திங்கள் கங்கை முடிமேல நீந்தியல் உடனே புகுந்த அதனால் மாசத்து திங்கள் கங்கை முடிமேல நீந்தியல் உடனே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதியாயங்கள் சனி பாம்பிரலும் உடனே ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதியாயங்கள் சனி பாம்பிரலும் உடனே ஆசகு நல்ல நல்ல அவை நல்ல 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 அடியாரவர்க்கு நிகழ்வே ஆசகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல
நல்ல அடியாரவர்க்கு மிகவே. கோளறு பதிகம்னு பேர், பிரசித்தமான. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இது 7 பிரதான கிரகம். உபகிரகம்னு 2, சாயா கிரகம்னு சொல்லுவாங்க. ராகு கேது. சனி பாம்பு 2 உடனே அது என்ன பண்ணும்? வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் சதாசர்வ காலமும் சிவநாமாவை சொல்லுண்டு சிவனை தியானம் பண்ணக்கூடிய இந்த சிவசரித்திரங்கிறதுனால அப்படி சொல்றேன். அவனுடைய இஷ்ட தெய்வம் பெருமாளோ முருகனோ அம்பாலோ, எந்த தெய்வத்தை நினைக்கிறோமோ, எந்த தெய்வத்தினுடைய நாமாவை இடைவிடாத சொல்றோமோ, அது மாதிரி சொல்றவர்களுக்கு இந்த கிரகங்கள் என்ன பண்ணும்னா ஆசது நல்ல நல்ல அவை நல்ல நல்ல. எத்தனை நல்ல இடைஞ்சலே பண்ணாது. உண்மையானால் உண்மை, சத்தியம். சாஸ்திரம் அப்படிதான், ஜோதிஷ சாஸ்திரம் அப்படிதான். ஜோதிஷ சாஸ்திரம் அப்படிதான் சொல்றது. இந்த ஜோதிஷ சாஸ்திரமே ரொம்ப பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். இன்னி பிறந்தும் ஒரே அதை பற்றி டிபேட்டு பேச்சு. எனக்கு தெரிஞ்சு பேசுறவன் முழுக்க தூத்துறவன் தானே தவிர அதை உள்வாங்கி பேசுறவாளே கிடையாது. இது 2 செக்ஷனா இருக்கு. ஒரு செக்ஷன் வானவியல், கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்தது, பஞ்சாங்கம் வரையில். அது பொய்யா இருந்ததுன்னா இன்னைக்கு அதை ஃபாலோ பண்ண மாட்டோமே. நம்ம அமாவாசைன்னு போட்ட அன்னைக்கு அமாவாசை இருக்கு, பௌர்ணமாசைன்னு போட்ட அன்னைக்கு பௌர்ணமாசை இருக்கு, கிரகணம்னு போட்ட அன்னைக்கு கிரகணம் வரதே. இன்னும் சொல்ல போனா செவ்வாயை நோக்கி சந்திரனை நோக்கி நம்ம தேசத்துல ராக்கெட் அனுப்பும் போது நாங்க பஞ்சாங்கம் பார்த்து தான் அனுப்பிச்சோம்னாவா? எப்படி அப்படின்னா அந்த நகர்வோட கால்குலேஷன் அதுலதான் இருக்கு. சந்திரன் இப்படி சுத்தி வரத்துக்கு 27 நாள் 15 நாழிகை அப்படின்னா 6 மணி நேரம். 27 நாள் 6 மணி நேரம் எடுத்துக்கிறது. இதெல்லாம் அந்த கணக்குல இருக்கு. குரு எவ்வளவு நாள் நகரத்துல எடுத்துக்கிறது? 11 வருஷம் சொச்சம், 12 வருஷம் கிடையாது குருவோட நகரம். சனியோடது 30 வருஷம். சனிதான் லாங். சூரியன் 365 நாள் இதை சுத்தி வருது. இப்படி எல்லாம் கணக்கு இருக்கு. இதெல்லாம் உண்மை ஒரு பக்கம். அடுத்தது நம்ம ஜாதகம் எடுத்துக்கிறோம். ஜாதகத்தை குதிக்கிறது உண்மை. இன்ன லக்னம், இன்ன நட்சத்திரம், இன்ன கிரகங்கள் இங்க இருக்குங்கிறவங்க உண்மை. அதுக்கு மேல பலன் சொல்றதுலதான் கன்ஃபியூஷன். இப்படி இருந்தா குரு சந்திரன் சேர்ந்திருந்தா, குரு சுக்கிரன் சேர்ந்திருந்தா, ராகு சந்திரன் சேர்ந்திருந்தா இன்ன பலன்கிறது. அதுல டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் நிறைய இருக்கு. 18 பேர் 18 வகையா சொல்றா. சில பேருக்கு சிலது பொருந்தும், சில பேருக்கு அதுக்கு பொருந்தாது. அதுக்கு தான் தபஸ் வேணுங்கிறது, வாக் சுத்தி வேணுங்கிறது. வாக் சுத்தி இல்லாதவன் ஜோசியனுக்கு வாக் பலித்தம் வேணும், வைத்தியனுக்கு கைராசி வேணும், ஜோசியனுக்கு வாக் பலித்தம் வேணும். சொன்னா அது பலிக்கணும். ஒரு ஊர்ல ஒரு அப்பாவும் டாக்டர், பிள்ளையும் டாக்டர். 2 பேரும் ஒரு நாளைக்கு எங்கேயோ ஒரு டூர் கிளம்பி போயிட்டான். 2 நாள் கழிச்சு தான் வந்தா ஊருக்கே. வரத்தே நடந்து வரத்தே பார்த்தா சுடுகாட்டுல ஒரு புணம் எழுந்திருந்தது. அந்த அப்பா சொன்னான் பிள்ளைய பார்த்து, நீயும் ஊர்ல இல்லை, நானும் ஊர்ல இல்லை, இது என்ன சுடுகாட்டுக்கு வந்ததுன்னா. இவ 2 பேரும் வைத்தியம் பண்ணாதான் கிளம்புன்னு அர்த்தம். அது மாதிரி இருக்கும் வைத்தியம். பொட்டலாம் கட்டி கொடுப்பா. சில ஆஸ்பத்திரிக்கு போனா சொத்தை எழுதி கொடுத்துட்டு வரணும். வாக் பலிக்கும். சில பேர் சின்ன விஷயம் தான் சொல்லுவாங்க, அப்படியே பலிக்கும். அதெல்லாம் தபஸ். அதுல டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்குமே தவிர ஜோசியமே போய் கிடையாது. ஜாதகம் வலிந்த உண்மை. அதுக்கு மேல பலன் சொல்றதுலதான், பலன் சொல்றது மட்டும் இல்ல, பரிகாரம் சொல்றதும் இருக்கு. எல்லாருக்கும் எல்லா பரிகாரமும் பொருந்தாது. ஜனங்கள் இன்னைக்கு என்ன நினைக்கிறா, செலவில்லாத பரிகாரங்களை சொல்றவாதான் உயர்ந்தவா அப்படின்னு நினைக்கிறா. அப்படி அர்த்தம் கிடையாது. நீங்க என்ன சாப்பிட்டேங்கிறத பொறுத்துதான் மாத்திரையே உங்களுக்கு. என்ன மாதிரி உங்கள்ட்ட பாவம் சேர்ந்து இருக்கு, என்ன பிரச்சனைங்கிறத பொறுத்துதான் என்ன பரிகாரம்ங்கிறது. எல்லாருக்கும்
இந்த கவர்மெண்ட் மாத்திரை ஆஸ்பத்திரியில மாத்திரை கொடுக்குற மாதிரி வெள்ளை கலர்ல நாள் சேப்பு கலர்ல நாளுன்னு கொடுத்துட முடியுமா என்ன? எல்லாரும் கோவில நாலு சுத்துக்கோ விளக்கு ஏற்றுமோன்னு சொல்றது பேர் பரிகாரமா பேர்? அப்படி கிடையாது. ஏகமூலிகா பிரயோகம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அப்படி கிடையாது. அது ஆளை பொறுத்து இருக்கிறது. அதுக்குள்ள சாஸ்திரமே. அதுவும் நீங்க ஒரு நூல்ல சொல்லியிருக்கணும், நீங்களா சொல்லக்கூடாது. இப்ப நீ சொல்றையே இந்த பரிகாரம் எந்த புஸ்தகம்? 7 புஸ்தகம் இருக்கு. ருத்ர யாமல்லம்னு இருக்கு, சகசிரசார சார சங்கிரகம்னு இருக்கு, மந்திர மகோததின்னு இருக்கு, மந்திர மகார்ணவம்னு இருக்கு, பிரபஞ்சசாரம்னு இருக்கு, சாரதாது, இதெல்லாம் புஸ்தகங்கள். இந்த பரிகாரங்களை சொல்ற நூல்கள். அதுல எதுல சொல்லியிருக்குன்னு கேட்கணும். அதுல சொல்லாத பரிகாரத்தெல்லாம் பண்ணா பலிக்காது. இது மாதிரி 1000 விஷயம் இருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய சமுத்திரம். அதை அப்படியே விட்டுருணும். தெய்வத்தை நம்பினா பகவான். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா பயம்தான். நாளைக்கு அதையும் தாண்டியே சொல்லுவேன். நம்ம பாட்டுக்கு வாழ்க்கையை நடத்திட்டே இருக்கணும். ஒரு கல்யாணம் ஆகலையா, ஒரு குழந்தை பிறக்கலையா, ஒரு தொழில், பெரிய தொழிலை நம்ம சொத்தெல்லாம் போட்டு முதலீடு பண்ணி ஆரம்பிக்கிறோம்னு ஒரு நிர்பந்தம் வருதா, இல்ல பண்ணின தொழில் நமக்கு சரியா வரலையா, இது மாதிரி கிரிட்டிக்கலா உள்ள சமயத்துல தான் ஜாதகத்தை சோதிக்கணுமே தவிர எப்ப பாரு மஞ்சபை எதுக்குன்னு அலைவான் சில பேர். யாரை பார்த்தாலும் விட மாட்டாங்க. அதுவும் எங்களை மாதிரி உள்ள வந்துட்டான்னா உடனே ஓடி வந்துடுறது. நான் அதுக்காகவே பார்க்க மாட்டேன்னு சொல்லிடுவேன். எதுக்குன்னே புரியாம ஜாதகம் பார்க்கறதா இல்லை. நீங்க முயற்சி பண்ணி பலிக்கல் என்னதான் ஜாதகம் பார்க்கணும். நீ முயற்சியே பண்ணாம எந்த பார்க்கறதுனால எப்படி பலிக்கும்? அது நீ முயற்சி பண்ணணுமா வேண்டாமா? அதுதான் முக்கிய விஷயம். இப்ப இந்த கல்யாணங்கள்லாம் வந்துருக்குன்னா குருபலம் வந்துருத்தா, சனிபலம் வந்துருத்தா, இப்படி எல்லாம் வேற ஆரம்பிக்கிறான். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த காலத்துல சின்ன வயசுல கல்யாணம், இப்பதான் அது மாறி போயிடுது. 7 வயசு 8 வயசு 10 வயசு 12 மணிக்குள்ள எல்லா ஜாதியிலையும் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆயிடும் ஒரு காலத்துல. இப்படி எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச குரு பகவான் இப்ப என்ன துபாயா போயிட்டார்? கல்யாணமே நடக்க மாட்டேங்கிறது. குருபலம் என்ன வரலையா? இதுல ஒரு வயத்தரத்துல சொல்றேன். சில ஒரு 28 30 வயசு பொண்ணு ஜாதகத்தை கொண்டு கொடுத்தா அவன் சொல்றான், இப்பதான் கலத்திர ஸ்தானாதிபதி கலத்திர தோஷம் 2ஆம் சேர்ந்த சுக்கிரனோட தசை ஆரம்பிச்சிருக்கு, அதனால இப்ப கல்யாணம் பண்ணக்கூடாது, சுக்கிரதசை முடிஞ்ச பிறகு கல்யாணம் பண்ணுங்கிறான். சுக்கிரதசை எத்தனை வருஷம் தெரியும்? 20 வருஷம். 30 வயசு பொண்ணுக்கு 20 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணுனா சட்டத்தை குறித்து தான் பண்ணலாம், கல்யாணம் பண்ண முடியாது. எவ்வளவு இந்த ஜோசியர்களாலதான் குட்டிச்சவரா போறதே கல்யாணம். இந்த பொருத்தங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் ஏகதேசம் தான். அதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. பந்து சீர லட்சணம் ஏன்னா 27 நட்சத்திரத்துக்குள்ளதான் 10 பொருத்தம்னு நீங்க சொல்றது சந்திரனை வச்சுதான், நட்சத்திரத்தை வச்சுதான். அதே ஜோதிஷ சாஸ்திரத்துல 9 நட்சத்திரம் ஒரே நட்சத்திரமா இருந்தா பண்ணலாம்னு இருக்கு. அஸ்வதியும் இருந்தா 2 பேருக்கும் பண்ணலாம்னு இருக்கு. அப்ப நீங்க சொல்ற 10 பொருத்தத்துல ஒரு பொருத்தம் கூட வராது ஒரே நட்சத்திரமா இருந்தா. எப்படி பண்ணலாம்? அதுதான் இந்த கேள்வி. நீ 10 பொருத்தம் இருக்குதானே கல்யாணம் பண்ணுவேங்கிற, 5 பொருத்தம் இருக்கு 6 பொருத்தம் இருக்கு. மண்டை ஆக்கினா போடாது. குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்றது இதெல்லாம் மனசுல வாங்கிக்கணும். இந்த பெரியவாளாலதான் கல்யாணமே குட்டிச்சவரா போடுது. நம்ம குலதெய்வத்துக்கிட்ட உத்தரவு கேட்கணும், இஷ்ட தெய்வத்துக்கிட்ட உத்தரவு கேட்கணும். நல்ல குடும்பமான 4-5 தடவை போயிட்டு பேசி விசாரிச்சு பண்ணணும் கல்யாணம். இதுதான் அடிப்படை. சாஸ்திரங்கள்ல அப்படிதான் சொல்றது. நட்சத்திர பொருத்தமே 3ஆம் நட்சத்திரம் கூடாது, 5ஆம் நட்சத்திரம் கூடாது, 7ஆம் நட்சத்திரம் கூடாதுங்கிறதுக்கு தின பொருத்தம்னு பேரு. அது பிராமணனுக்கு மட்டும்தான், சத்திரியர்களுக்கு கிடையாது. சீதையோட நட்சத்திரத்திலேருந்து ராமரோட நட்சத்திரம் 5ஆவது நட்சத்திரம். யாராவது ஜோசிய ரவிகளுக்கும் 5ஆவது நட்சத்திரம் பண்ணலாமா? இது மாதிரி 1000 விவரம் சொல்ல முடியும். போட்டு குழப்பிக்காதீங்கோ, தெய்வத்தை நம்புங்கோ. நல்ல குடும்பமா இருந்து நமக்கு தெரிஞ்சவர்களா இருந்தான்னா ஜாதகம் பார்க்கணும். எதுக்கு பார்க்கணும்னா அந்த பையன் கேரக்டர் வைஸ் நல்லவனா இருக்கானா, யோக ஜாதகமா இருக்கா, ஆயுஷ் இருக்கா, இந்த மாதிரி விஷயத்துக்கு பார்க்கலாமே தவிர நீங்க 10 பொருத்தம் இருக்கிற ஜாதகமா இருக்கும் தரித்திர ஜாதகமா இருந்தா என்ன பண்றது? ஒரு யோகமும் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? இந்த ஜோசியத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக இத்தனை விஷயத்த சொல்றேன். இறைவனை வழிபட்டோம்னா பகவத் கிருபை இருந்ததுன்னா ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு சம்பந்தர். அங்கேருந்து கிளம்பி மதுரைக்கு வந்தா ஊர் எல்லையிலேயே இப்ப என்ன எல்லாத்தையும் கட்டடம் கட்டிலாம் அழிச்சுட்டாங்க. இதெல்லாம் பெரிய தப்பு. இவ்வளவு பெரிய கோபுரம் கட்டுறது, ஆலய தரிசனம்ங்கிறது 5 வகையா. எங்க நின்று பார்த்தாலும் கோபுரம் தெரியணும், கோபுரம் மறையக்கூடாது. ஏன்னா கோபுரத்தை பார்க்கறதே கோவிலை பார்க்கிற மாதிரி. அப்படி நின்று கோபுரத்தை பார்க்கிறார் சம்பந்தர். ஊர் எல்லையில கண்ணிலேருந்து கண்ணீர் வருது.
மங்கையர்க்கரசி வல்லபத்தோன் பாவை, மங்கையர்க்கரசி வல்லபத்தோன் பாவை, வரிவளை கை மடமாடி. மங்கையர்க்கரசி வல்லபத்தோன் பாவை, வரிவளை கை மடமாடி. பங்கையத்தல்லி பாண்டி மாதேவி, பங்கையத்தல்லி பாண்டி மாதேவி, பணி செய்து நாள் தோறும் பரவ. பங்கையத்தல்லி பாண்டி மாதேவி, பணி செய்து நாள் தோறும் பரவ. பொங்கலூருவள் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி. பொங்கலூருவள் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி. அங்கயத்தல்லி தன்னோடும் அமர்ந்த, அங்கயத்தல்லி தன்னோடும் அமர்ந்த அளவையாவதும் இதுவே. அங்கயத்தல்லி தன்னோடும் அமர்ந்த அளவையாவதும் இதுவே. இதுதான் க்ஷேத்திரம். பேர்பட்ட க்ஷேத்திரம், பேர்பட்ட க்ஷேத்திரம். கிடைக்குமா? நினைச்சாலும் கிடைக்குமா? வேர்ல்டு வயசு ஒரு ரிசர்ச் சொல்றேன், ஜீன்ல மாற்றம் வருதுன்னு சொல்றாங்க. உலகம் முழுக்க உள்ளவாளெல்லாம் எடுத்து ரிசர்ச் பண்ணிட்டு அந்த ஸ்ரீசக்கரத்துக்குள்ள இருக்கிறவாளை ரிசர்ச் பண்ணினா மாற்றமே இல்லைங்கிறாங்க. இந்த மதுரையில உள்ளவாளுக்கு மாற்றமே இல்லையா? மதுரையில் உள்ளவாளுக்கு மாற்றமே இல்லை அப்படின்னு இதெல்லாம் பேப்பர்ல வரவே விட மாட்டான் அயோக்கிய பசங்க. இதெல்லாம் தேடி தேடிதான் நம்ம படிக்கணும். என்ன பண்ணினாலும் இந்த பெல்ட் சுத்தமா இருக்கும், இதை மாற்றிவிட முடியாது. இதுல இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி பரியந்தம் அப்படிங்கிறதுனாலதான் பகவான் கல்கி அவதாரம் நான் தாமிரபரணி கரையில பண்ணுவேன்னு சொன்னது. பின்னாடி கல்கி அவதாரம் தாமிரபரணி கரையில பண்ணுவேன்னு. இது ஏன் பகவான் கல்கி அவதாரம் தாமிரபரணி கரையில பண்ணுவேன்னு சொன்னான் அப்படிங்கிறதுக்கு பரமாச்சாரியாரோட விளக்கம் சொல்றார். சுத்தம் மாறாது. நீ என்ன பிரச்சாரம் பண்ணி என்ன குட்டிச்சவர் பண்ணினாலும் ஜனங்களை மாற்ற முடியாது. ஜனங்களை ஆஸ்திகத்துல இருப்பான், நம்பிக்கையில இருப்பான், சத்தியத்துல இருப்பான், அவர்களை மாற்ற முடியாது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிரதேசம், இந்த பிரதேசத்துக்கே இந்த மகிமை உண்டு. அப்பேற்பட்ட உயர்ந்த தேசம் இது. இப்ப சமணர்கள் ஜனங்களை மாத்தல்ல, அவ ஆக்கிரமிச்சுண்டா. இந்த பிரச்சனையே அதுதான். இஸ்லாமிய மதமோ அல்லது கிறிஸ்துவ மதமோ இவர்கள்லாம் வரும்போது பெரும்பாலான ஜனங்களை கம்பல்சரியாவா கத்தி முனையில கொலை பண்றோம் அப்படிதான் பண்ணினாலே தவிர மனப்பூர்வமா யாரும் மாத்தவே முடியாது. இன்னும் சொல்ல போனா, நான் இந்து மதத்துல இருக்கிறவன்னா எனக்கு தீனி இன்னொரு மதத்தால போட முடியாது. எனக்கு நித்தியம் உற்சவம் உண்டு, நித்தியம் சுவாமி பரப்பாடு உண்டு, நித்தியம் நல்ல வாத்தியங்களை கேட்கணும், நல்ல பிரசாதங்களை சாப்பிடணும். அதுக்காகவே அந்நிய மதம் விட்டு இதை ஆரம்பிச்சுட்டான். துவஜஸ்தம்பம் கட்டுறேன், கொடியை கட்டுறேன், அன்னதானம் பண்றேன், அத்தை பண்றேன், இதை பண்றேன், உற்சவம் பண்றேன்னு. உன்னோடத்துல தான் உருவ வழிபாடே கிடையாது, நீயே இதை பண்ற. அதான கேள்வியே. ஏன்னா இந்த ஜனங்களை தக்க வச்சுக்க முடியல. இந்த ஜனங்கள்லாம் அப்படி தெய்வத்தை வழிபட்டு உற்சவங்கள்லாம் பண்ணி திருவிழாக்கள்லாம் பண்ணி அனுபவிச்சதுனால மற்ற மதங்கள்ல இந்த அனுபவம் கிடைக்க மாட்டேங்கிறது அவளுக்கு. அப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு க்ஷேத்திரம் இது. ஆளவாயாவதும் இதுவே. மங்கையர் ஆரம்பமே இந்த பாண்டிய தேசத்தையோ சுந்தரேஸ்வரரையோ பாண்டிய நாட்டையோ ராஜாவையோ மீனாட்சியையோ ஆரம்பிக்கல. மங்கையர்க்கரசி. ஏன் இந்த நாயன்மார்கள்லயே ரொம்ப இஷ்டமான நாயன்மான்னு மகான்கள் 2 பேரை சொல்லுவான். ஒண்ணு மங்கையர்க்கரசி, இன்னொருத்தன் நாவுக்கரசு நாயனர். இவா 2 பேரும் தூக்கி நிறுத்தினவா இந்த மதத்தை. ஒரு ஸ்திரீ அப்படிங்கிறவன் எப்படி இருக்க முடியும்? எப்படி இருந்தா இந்த தேசம் சுபிக்ஷமா இருக்குங்கிறதுக்கு உதாரணம் இவர்கள்லாம். பொம்மநாட்டுக்கு என்ன பங்கு? எப்ப பார்த்து சமயக்கட்டில் தான் இருக்கணும், சமைச்சிருக்கணும், வேற பேச, இதெல்லாம் நாம சொன்னதே கிடையாது.
பின்னாடி வந்த நம்ம மதத்துல உள்ள சில பேரோட பழகிறது இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி பேசினவா. நம்ம மதம் பெண்களை தெய்வமா மதிச்ச மதம், தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. இன்னைக்குமே குடும்பத்துல ஒரு முடிவு எடுக்கிறது பெண்கள் தானே பிரதானமா இருப்பா. அம்மாவை கேளு, பாட்டியை கேளு, மனைவியை கேளு, அப்படிதானே சொல்றோம் நாம. ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. அதனால பெண்ணை எடுக்கும் போதே ஆஸ்திகம். நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் ஒரு விஷயம், ரொம்ப நான் அனுபவிச்சு பேசுற விஷயம். இந்த மதத்துல இன்னும் பெண்களை ஏன் கொண்டாடுறோம், பெண்களை ஏன் ஜாகிரதையா வச்சுக்கணும்னா, நாற்றங்கள் மாதிரி விதை விதைக்கிற இடம் இருக்கு பாருங்க, அது சுத்தமா இருக்கணும். அது கட்டுப்படுத்தினா விவசாயமே கட்டுப்படும். இன்னும் அந்த பூமியை கெடுக்க முடியல வாதால. அதுக்கு உதாரணம் என்னன்னா, நாஸ்திகவாதியான ஆணை காண்பிக்கலாம், நாஸ்திகவாதினியான பெண்ணை காண்பிக்க முடியாது. இந்த மதத்துல கணவன் சாயங்காலம் மீட்டிங்காக தெய்வம் இல்லைன்னு பேசுறதுக்காக ஊர்ல வந்து இறங்கினா மனைவி கார்த்தால கிளம்பி கோயிலுக்கு போயிடுவோம். இவன் பேச வந்ததே தெய்வம் இல்லைன்னு மீட்டிங்கு தான், அவன் கிளம்பி கோயிலுக்கு போயிடுவோம். அதுதான் இந்த மதத்துக்குள்ள விசேஷமே, அதுதான் உயர்வே, அதுதான் பெரிய ஆச்சரியம், ஆனந்தமா. நம்ம அதனால நம்ம ஒருத்தர தனிப்பட்ட மனிதனை தாக்கிலாம் பேசவே வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் சும்மா வயிற்று போட்டுக்காக பண்ற காரியம். ஏன்னா எந்த இடத்துல நான் சொல்ற மாதிரி பெண்கள் இருக்காலோ அது வரையும் தான் அந்த குடும்பத்தெல்லாம் குடிச்ச பண்ணவே முடியாது. பெண்கள் தான் ஆதாரமானவர்கள். இப்படி ஒரு பெண்ணால ஒரு தேசத்தையே மாற்றாளவர் அப்படிங்கிறதுனால ஆரம்பிக்கிறார். மங்கையர்க்கரசி வளவர் கோன் பாவை. இவர் உள்ள வந்த உடனே ஊர் எல்லையில பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்கிறார் ராணி. மந்திரியோட குலர்ச்சியாரோட வர்ணிக்கிற வரவேற்கிறார். இவரை வந்து ஒரு மடத்துல தங்க வச்சுட்டார். தங்க வச்சா முதல்ல சமணர்கள்லாம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சார்கள். இவர் ஊருக்குள்ளேயே வரக்கூடாது. இப்ப ஊருக்குள்ள இவர் வந்தா உனக்கு என்ன பிரச்சனை? ஊருக்குள்ள வந்து இவர் வீடு வீடா ஏறி இறங்கி நோட்டீஸ் கொடுக்க போறாரா? கன்னியாகுமரியில ஒரு பாறையில உட்காந்து மூக்க பிடிச்சிக்கிறதுல உனக்கு என்ன இத்தனை வதவதங்கிறது வயத்தறிச்சலா இருக்கு. அதுதான் இந்த கேள்வியே, உனக்கு என்ன பிரச்சனை? சம்பந்தர் வந்து ஊர் ஊரா வீடு வீடா ஏறி பிரச்சாரம் பண்ணினா நியாயம். அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண போறது இல்லை. அவர் ஊருக்குள்ளே வரக்கூடாதுங்கிறோம். ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து ஒரு இடத்துல உட்காத்தி வச்சுட்டா இவர்கள் என்ன பண்ணினார்கள்னா, ராணி கேட்க மாட்டேன்னுட்டாள் அதெல்லாம். ஏன்னா உங்க பிரச்சாரம் ராஜாவோட இருக்கட்டும், எங்கிட்ட வேண்டாம். நான் சோழ நாட்டு இளவரசி, என்னெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பூர்ணகுமம் கொடுத்து வரவேற்று ஒரு இடத்துல உட்காத்தி வச்சுட்டாள். உட்காத்தி வச்சா இந்தவர்கள்லாம் பார்த்தார்கள் என்ன பண்ணலாம்னு. ராவோட ராவா அந்த சமணர் இருக்கிற அந்த வீட்டுக்கு தீ வச்சுட்டாங்க. மடத்துக்கு நிறைய அடியார்கள்லாம் வந்திருக்கார்கள். சமணரோட ஒரு நூற்றுக்கணக்கான சம்பந்தரோட நூற்றுக்கணக்கான அடியார்கள்லாம் வந்திருக்கார்கள். எல்லாருமே தீ வச்சதை பார்த்து எழுந்துனுட்டு அந்த தீ வச்சவனை பிடிக்க போறதே சம்பந்தர் வேண்டான்ட்டான். ஏன்னா அவன் அம்பு, அவன் சுய புத்தியில தீ வைக்கல. இதை நாமும் தெரிஞ்சுக்கணும். தெரு முழுக்க கொடியை பிடிச்சுன்னு போவான். வாழ்க ஒழிக வாழ்க ஒழிகன்னு 2 மைல் நமக்கு தூக்கி வாரி போடும். சனாதன தர்மமே போயிடுத்து, நம்ம மதமே அழிஞ்சு போயிடும். கவலையே பட வேண்டாம். அதுல முன்னாடி போறவனையும் விட்டுடணும், பின்னாடி போறவனையும் விட்டுடணும். நடுப்புல போறவனை கவனிச்சேன்னா வாழ்கைங்கிறதுக்கு ஒழிகேம்மா, ஒழிகேங்கிறதுக்கு வாழ்கையம்மா, ஒழிகே ஒழிகேன்னு வேற சொல்லுவான். ஒழிகேன்னு வேற வராது அது வாயில. அவனை கூப்பிட்டு யாரா வாழணும் யாரா ஒழியணும்னா தலைவரை கேட்டு வரையம்மா. அவனுக்கு எவன் வாழ்ந்தான்னா எவன் ஒழிந்தான்னு 500 ரூபாய் குவாட்டர் பிரியாணி ரயில் லாரியில் அழிச்சு வந்து கொண்டு விடணும். இதுக்கு கத்தணும் அந்த கூட்டமே தவிர. அதுதான் ஆஞ்சநேய சுவாமியை சொன்னார். சீதை ஆஞ்சநேயர் என்ன பண்ணார், ராவணன் வதம் முடிஞ்ச உடனே சீதையை போய் பார்க்கும்போது ராவணனை வதம் பண்ணிட்டார் ராமன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அனுமதி கொடுக்கணும் அம்மா. என்ன இந்த 10 மாசமா இந்த ராட்சசிகள்லாம் ஒத்த கண்ணு ஒத்த முப்பு ஒத்த காதெல்லாம் இருக்கு பாருங்க, உங்களை தூங்கவே விடல. சதா சர்வ காலமும் சுத்தி கம்ப வச்சுன்னு ராவணம் பஜபர்த்தாரம் பர்த்தாரம் சர்வரட்சசாமி எப்ப பாரு பாடிட்டே இருந்தது. எனக்கு ஆத்திரம், எல்லாத்தையும் என் வால்ல ஒரு கட்டை கட்டி நம்ம முக்குருணி புளியாருக்கு தேங்காய் உடைக்கிற மாதிரி ஒரே அடி அடிச்சுடுறேன்னா. இதெல்லாம் இருக்கு ராமாயணத்துல. நாம இருந்தா என்ன சொல்லுவோம்? நாம அந்த மாதிரி 10 மாசம் நம்மளை ஹிம்சிச்சவாளா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்?
ஒரு அடியெல்லாம் போடாது அனுமன்னு. 1 2 தப்பிச்சாலும் தப்பிக்கும், நன்னா 3 அடி. சீதை என்ன சொன்னால் தொடக்கூடாது, தொடக்கூடாது. ஏன்? நானும் ராவணனும் ஒரு படுக்கையில படுத்துக்கிடுங்கிற எண்ணம் அந்த ராட்சசிகளுக்கு கிடையாது. ஆஞ்சநேயன் அது பாடினது. அவன் கூலி கொடுத்தான், கூலி கொடுத்தா கத்தினது. நீ கொடுக்குறைய கத்தும், நீ கொடுக்குறைய கத்தும். இதுதான் அடிப்படை விஷயம். இப்ப அவன் எய்தவன், இவன் இல்லை, இவன் அம்பு. எய்தவன் யார்? பாண்டியன். பாண்டியவனா எய்தான், சமணர்கள் தானே எய்தார்கள். அதுதான் விஷயம். ஒரு தேசத்தில் அதர்மம் நடக்கிறதுன்னா அதர்மம் செஞ்சவனை காட்டிலும் அதை கட்டுப்படுத்த வேண்டிய ராஜாவுக்கு தான் முக்கிய பங்கு. அவன் இருக்கிறபடி இருந்தான்னா இந்த அதர்மம் நடந்துருமா? அதுதான் இந்த கேள்வியே. இந்த பதவியில் இருக்கிற பிறந்தும் சில பேர் இருக்கிற பிறந்தும் போலீஸ் என்ன கண்ட்ரோல்ல இருக்கு, யார் இருக்காங்கிறத பொறுத்து தான் இருக்கு. போலீஸ்கார என்னைக்குமே நல்லவதான், யார் இருக்காங்கிறத பொறுத்து இருக்கு. அந்த தப்புக்கு பொது ஜனங்களுக்கு டிஸ்டர்ப் வரலாமா? அதுதான் இந்த கேள்வியே. இந்த ஜாதி மதங்கள் எல்லாமே விட்டுருங்க, பொது ஜனங்களை கவர்மெண்டே அதுக்கு தானே. ஒருத்தரோட வாழ்க்கையில ஒருத்தர் குறுக்கிட கூடாதுங்கிறதுக்கு தான் கவர்மெண்ட், அதுக்கு தான் ராஜா. நான் என்ன நானே காப்பாத்திக்கிறதுக்கு உனக்கு எதுக்கு நான் பணம் கட்டணும்? என்ன நானே காப்பாத்திக்கணுங்கிறதுக்கு உனக்கு எதுக்கு நான் டாக்ஸ் கட்டணும்? நீ என்ன காப்பாத்துறேங்கிறதுனால தான் உனக்கு நான் டாக்ஸ் கட்டுறேன். அதுவே இல்லைன்னா அப்புறம் என்ன கவர்மெண்ட் அது? இந்த தப்புக்கு காரணம் ராஜா தானே தவிர சமணர்கள் கிடையாது. ஆனா மங்கையர்க்கரசியாரோட பர்த்தா. அதனால சம்பந்தர் என்ன பண்றார்? இந்த தீ பையப்பற்றுக பாண்டியனை, இந்த தீ பற்றுக பாண்டியனை. இந்த மண்டபத்துல என்ன வச்சானோ அந்த தீ திரும்ப ரிவர்ஸ்ல திருப்பி கொடுக்கிறார். இந்த தீ பற்றுக பாண்டியனை சொல்லியிருந்தா பாண்டியன் எரிஞ்சு சாம்பலா போயிருப்பான். பையப்பற்றுகன்னா மெதுவா பிடிக்கட்டும் அப்படின்னா என்ன ஆச்சுன்னா வெப்பு நோய் வந்து பாண்டியன் உடம்பு முழுக்க ஒரே கொதிக்கிறது. அந்த தீ நம்மகிட்டே இருக்கணும், நம்ம உடம்புலையும் தீ இருக்கணும். உடம்பு முழுக்க பஞ்சபூதங்களோட சேர்க்க தானே கொதிக்கிறது. கொதிச்சா என்னென்னவோ வைத்தியம் பண்றான், வைத்தியத்துக்கெல்லாம் அது சரியாகல. மருந்து மாத்திரைகள் எல்லாம் கொடுத்து நம்ம மதமா மந்திரக்கிற நம்பிக்கை இன்னி பரியந்தம் பாமர ஜனங்களை கேட்டா ஒரு கட்டி வந்துடுத்து, ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு மனக்கோளாறு, ஒரு பயந்த கோளாறு, அவளே சொல்லிப்பாரு. நான் போய் மந்திரி, இவன் என்னதான் ஆஸ்பத்திரிக்கு போனாலும் டாக்டர்கிட்ட காமிச்சாலும் நான் போய் மந்திரிச்சு வரேன்பா. அவளுடைய நம்பிக்கை குறையல, அந்த சைடு குறையல. இந்த மந்திரம் மந்திரிக்கிற சைடுல தான் ஃப்ராட் ஜாஸ்தி ஆயிடுது. அதை கரெக்ட் பண்ணணும்னு தான் நாங்க சொல்லிட்டே இருக்கிறது. ஜனங்களோட நம்பிக்கை சைடு குறையவே இல்லை. இல்ல போற வரவெல்லாம் மந்திரிக்கிறாங்களா, என்ன மந்திரிக்கிறான்னு தெரியாது. இதெல்லாம் ஒரு கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும். அவரவர்கள் இஷ்டத்துக்கெல்லாம் இந்த காரியம் பண்ணக்கூடாது. நீ குவாலிஃபைடாங்கிறது தான் இந்த கேள்வியே. நீ சம்பாதிக்கிறத பத்தியே பேச்சு இல்லை. நீ குவாலிஃபைடா, ஏமாத்தி சம்பாதிக்க கூடாது. அதுக்குள்ள ஒரு பயிற்சியை எடுத்துக்கணும். ஒரு எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வச்சிருக்கோம்னு நாம இதுல ஜாகிரதையா இருக்கணும். அதுதான் முக்கிய விஷயமே. பரம்பரையா அந்த தர்மத்தை செய்யறவெல்லாம் இருக்கா, அவளெல்லாம் நான் குறை சொல்லவே இல்லை. சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மாட்ட கத்துன்னு வந்திருப்பா. மந்திரோபதேசங்கள்லாம் ஆகியிருக்கும். இதெல்லாம் நிறைய நானே பார்த்துருக்கேன். அது மாதிரி மந்திரிச்சா இப்ப சமணர்கள் தான் கையில இருக்கிறது. அவர்களை கொண்டு மந்திரிக்க சொன்னா அவர்கள்ட்ட என்ன இருக்குன்னா, அவள்கிட்ட உள்ள சாதனம் என்னன்னா, ஒரு மர குடுவை வச்சிருப்பான், மயில் தொகை வச்சிருப்பான், இதுல தோச்சு மேல அப்படி தட்டுவான். அதுக்கு ஒரு மந்திரம் வேற, அஸ்தி நாஸ்தி, அதுவும் சம்ஸ்கிருதம் தான். சமண மதத்துல மகா வாக்கியம்ங்கிறது அதுதான். ஹிந்து மதத்துல மகா வாக்கியம்னா என்ன? அகம் பிரம்மாஸ்மிங்கிறது, தத்துவமசி, நானே தான் பரமாத்மா, நான் உடம்பு இல்லை, இதுதான் மகா வாக்கியம்னு பேரு. தத்துவமசி, அதுவாக, அது நீ அதுவாக இருக்கிறாய். துவம் தது அசி, நீ அதுவாக இருக்கிறாய். எதுவாக? அதுக்குதான் விசாரம், அதுக்குதான் முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்றமே. என்ன முயற்சி சார்னா, உன் முயற்சியில எதுவும் நடக்கலன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த வரம்பொருள் என்ன, பரமாத்மா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறவங்க முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் வாழ்க்கையில். இந்த மகா வாக்கியம்னு பேர். அதெல்லாம் பண்ணினா அதெல்லாம் சரியாவே போகல. என்ன
சாதாரண தப்பு இல்லையே. அப்புறம் எப்படி சரியா போச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நாளை சாயங்காலம் வாங்க